அஸ்ஸலாமு அலைக்கும். பேப்பர் கிளாஸ்ல நாம் ஸ்ட்ரக்சருக்குரிய பகுதி செய்கிற அப்படின்னு சொல்லி இருந்தேன். ஏற்கனவே வாக்களிச்சிருந்த ஒரு விடயம். ஸோ அந்த அடிப்படையில் நம்மளோட முதலாவது ஸ்ட்ரக்சர் டிஸ்கஷனை நம்ம இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்குரிய மெட்டீரியல் எல்லாம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும் இல்லையா? ஸோ ஸ்ட்ரக்சர் டே 1க்குரிய உங்களோட டியூட் வந்துட்டு உங்களோட கையில் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரைட், உங்களுக்கு டெலிகிராமில் அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது. இல்லாதாக்கள் கட்டாயம் அதை பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், நம்ம முதலாவதா நம்மளோட ப்ராக்டிக்கல் செஷன்ல, இந்த ஸ்ட்ரக்சர் செஷன்ல முதலாவதா நம்ம பேச போற விடயம் யூக்குழாய், அதே போல ஹேயரின் ஆய்கருவி அல்லது ஏயரின் ஆய்கருவி என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு ப்ராக்டிக்கலை பத்தி தான். சரியானே? ஸோ இந்த ரெண்டு ப்ராக்டிக்கலுமே குறிப்பாக மெக்கானிக்ஸ்ல ஹைட்ரோவில் வரக்கூடிய இரண்டு ப்ராக்டிக்கலா இருக்குது இல்லையா? ஸோ இந்த ரெண்டு ப்ராக்டிக்கலோட தொடர்புடைய சில முக்கியமான இம்பார்ட்டன்டான சில பாயிண்ட்ஸை தான் நம்ம பிரதானமா இந்த ப்ராக்டிக்கல்ல வந்துட்டு பேசுவோம். அதே போல அந்த விடயங்களை நான் ப்ராக்டிக்கலாக செய்து எடுத்த வீடியோ கிளிப்பையும் உங்களுக்கு நான் இன்ஷா அல்லாஹ் ஷேர் பண்ணுவேன் இன்றைய கிளாஸ்ல. சரியான? ரைட், முதலாவது யூக்குழாய் பரிசோதனையை நம்ம யோசிப்போம். ஸோ அந்த ப்ராக்டிக்கல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அந்த ப்ராக்டிக்கலை நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது, அதை ஞாபகப்படுத்த வேண்டியிருக்குது. ரைட், சோ பாருங்க, நாம என்ன செய்யறோம்னா ஒரு யூக்குழாய் பிராக்டிகல் எடுத்தீங்களா இருந்தா ஒரு யூக்குழாய் ஒன்று எடுத்த மாதிரி இருந்தால் ஒரு யூக்குழாய் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டில், சரியான, ஒரு தாங்கியில நம்ம ஒரு ஸ்டாண்டில் வந்துட்டு யூக்குழாயை வந்துட்டு ஃபிட் பண்ணுவோம். ரைட், இந்த மாதிரி யூக்குழாய் ஒன்றை ஒரு ஸ்டாண்ட்ல வந்துட்டு ஃபிட் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு ப்ராக்டிக்கலுக்கு தேவையான பொருட்கள்ல கொண்டு ஒரு ஸ்டாண்ட் தேவைப்படும், ஒரு தாங்கி, யூக்குழாயை ஃபிட் பண்ணி வச்சுக்கொள்றதுக்கான ஒரு தாங்கி தேவைப்படும். ஸோ யூக்குழாய் தேவைப்படுவது, ஒரு ஸ்டாண்ட் தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம எந்த திரவத்திட அல்லது எந்த திரவங்களோட அடர்த்திகளை ஒப்பிட போறோம் அல்லது சார் அடர்த்தியை துணிய போறோமோ அந்த திரவங்களை நாம் எடுத்துக்கொள்ளணும். அந்த வகையில யூக்குழாய்க்குள்ள நம்ம முதலாவதா உதாரணமா நீரையும் அடர்த்தியை, நீரினதும் எண்ணெயினதும் அடர்த்திகளை நாம ஒப்பிட போறமா இருந்தால், எப்படி நீர் எண்ணெய் இவங்க ரெண்டு பேர அடர்த்தியை ஒப்பிட போறோம், அதாவது எண்ணெயின் சார் அடர்த்தியை நாம துணிய போறோம்னால் எப்பயுமே யூக்குழாய்க்குள்ள அடர்த்தி கூடின திரவத்தை முதலாவது இடணும். இப்படி யூக்குழாய்க்குள்ள அடர்த்தி கூடின திரவமான நீரை ஃபெஸ்டுக்கு நாம விட்டுக்கொள்வோம் இல்லையா? இப்படி யூக்குழாய்க்குள்ள அடர்த்தி கூடின திரவமான நீரை நம்ம முதலாவதா இடுவோம். இப்படி விட்டுட்டோம். இதுக்கு பிறகு பாத்தீங்களா இருந்தால் அடர்த்தி கூடிய திரவமான நீரை யூக்குழாய்க்குள்ள இட்டதுக்கு பிறகு எண்ணெயை நாம ஒரு புயத்துக்குள்ள இடுவோம். இப்படி நாம யூக்குழாயிட ஒரு புயத்துக்குள்ள நாம எண்ணெயை இடும் போது, யூக்குழாயிட ஒரு புயத்துக்குள்ள நாம எண்ணெயை இடும் போது, உதாரணமா நான் இந்த புயத்துக்குள்ள எண்ணெயை இடுவனாக இருந்தால் அந்த நேரத்துல இந்த புயத்துக்குள்ள இருக்கக்கூடிய நீர் மட்டம் கீழுக்கு இறங்கும். இந்த நீர் மட்டம் கீழுக்கு இறங்கும். இது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த ரெண்டு புயங்களும் ஒரே குறுக்கு வெட்டு பரப்பாக இருக்கிறதால பொதுவா யூக்குழாய்கள் லெப்ல நாம யூஸ் பண்ணக்கூடிய பெரும்பாலும் யூக்குழாய் எல்லாமே ரெண்டுமே ஒரே குறுக்கு வெட்டு பரப்பை கொண்ட புயங்களாகத்தான் இருக்கும். ரெண்டிட விட்டமும் சமனாத்தான் இருக்கும். அதனால நீங்க இதுக்குள்ள எண்ணெயை போடும் போது இந்த பக்கம் நீர்மட்டம் எவ்வளவுக்கு கீழுக்கு இறங்குதோ அதே அளவுக்கு இந்த பக்கம் நீர்மட்டம் மேலுக்கு உயரும். அதே அளவுக்கு இந்த பக்கம் நீர்மட்டம் மேலுக்கு உயரும். இப்படி வரும். சோ இப்ப இதுக்குள்ள எண்ணெயை நாம போட்டுட்டோம். இப்படி எண்ணெய் வரும். சரியா? இப்படி யூக்குழாய்க்குள்ள நாம என்ன செஞ்சிட்டோம்? நீரை முதலாவதாக இட்டோம். அடர்த்தி கூடின திரவத்தை முதலாவதாக இட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு அடர்த்தி குறைந்த திரவமான எண்ணெயை நாம விடுறோம். சரியான? இப்படி இட்டதுக்கு பிறகு நம்ம என்ன செய்வோம்? பிராக்டிக்கல் பேசிக்க நான் சொல்லி கொண்டு வரேன். ரைட், அதுக்கு பிறகு ஒவ்வொன்றா நம்ம ஆராய்வோம். அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன செய்வோம்னு பாத்தீங்களா இருந்தால் இந்த புயங்களோட திரவங்களோட உயரங்களை நம்ம அளப்போம். சோ பொதுவா நம்ம உயரங்களை அளக்கிறமாக இருந்தால் நம்ம பொதுவா என்ன செய்வோம்னு பாத்தீங்கன்னா இந்த எண்ணெயும் இந்த நீரும், இது நீர் இல்லையா? நீர், இது எண்ணெய். இந்த எண்ணெயும் நீரும் தொட்டு கொண்டிருக்கிற இந்த பொது இடைமுகம், இந்த பொது இடைமுகத்திலிருந்து
நீர் உயரம் எவ்வளவு அப்படிங்கிறத நாம அளந்து கொள்வோம். அதே மாதிரி இந்த பொது இடைமுகத்திலிருந்து எண்ணெயினது உயரம் எவ்வளவுங்கிறதையும் நாம அளந்து கொள்வோம். அப்படித்தானே? எப்படி நாம பொது இடைமுகத்திலிருந்து, அதாவது நீரும் எண்ணெயும் தொட்டு கொண்டிருக்கக்கூடிய மேற்பரப்பு, அந்த இடைமுகத்திலிருந்து நீரினது உயரத்தையும் எண்ணெயினது உயரத்தையும் நாம அளந்து கொள்வோம். இப்படி அளந்ததுக்கு பிறகு பாத்தீங்களா இருந்தால், ரைட், இந்த யூக்குழாய்க்குள்ள மேலும் எண்ணெயை போடுவோம். அப்ப நாம செய்யற வேலை என்னன்னு பாத்தீங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு யூக்குழாய்க்குள்ள நீரை இட்டோம். அதன் பிற்பாடு பாத்தீங்களா இருந்தா ஒரு புயத்துக்குள்ள எண்ணெயை இடுவோம். இப்படி எண்ணெயை இட்ட உடனே இந்த மாதிரி உயர வித்தியாசம் ஒன்று உருவாகிறத நம்ம காணுவோம். இது அப்புறம் என்ன செய்ய போறோம், இந்த எண்ணெய் நீர் இவங்க ரெண்டு பேர் பொதுமட்டத்திலிருந்தான உயரங்களை நாம மாத்த போறோம். சோ இதுக்காக இந்த புயத்துக்குள்ள நாம மேலும் எண்ணெயை சேர்ப்போம். இப்படி நாம இதுக்குள்ள எண்ணெயை சேர்க்க ரைட், இதுக்குள்ள நாம எண்ணெயை சேர்க்கும் போது இந்த எண்ணெய் நிரல்ற உயரம் மாறக்குள்ள இந்த நீர் மட்டத்தில உயரமும் பொது இடைமுகத்தில் இருந்தான இந்த நீர் உயரமும் மாற ஆரம்பிக்கும். சோ எண்ணெய் உயரம் மாறுறதோட சேர்த்து பொது இடைமுகத்தில் இருந்தான நீர் மட்டத்தில உயரமும் மாறும். ஆக நாம் என்ன செய்யறோம், எண்ணெயை சேர்த்து பொது இடைமுகத்தில் இருந்தான நீர் எண்ணெய் உயரங்களை வேறுபட்ட பருமன்களை நாம் அளந்து கொள்வோம். இப்படி எண்ணெயை போட்டு இதுக்கு ரெண்டுக்குமே சோடியான வாசிப்புகளை நாம் எடுத்துக்கொள்றோம். அதன் பிற்பாடு நாம் இந்த பிராக்டிக்கல் என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீரினதும் எண்ணெயினதும் உயரத்துக்கு நாம வரைவோம். உதாரணமா நீரினது உயரம் இங்க எண்ணெயினது உயரம் எடுத்தோம்னால், சரியான நீரினது உயரம் இங்க எண்ணெயினது உயரம் எடுத்தோம்னால், பொதுவா வந்துகிட்டு நம்ம எண்ணெயிற உயரத்தை மாத்தி தான் நீர் உயரத்தை மாத்துறோம். அதனால இங்க நான் எண்ணெயிற உயரம் எடுத்துக்கொள்றேன். சோ எண்ணெயிற உயரம் இங்க நீர் உயரம், இந்த இரண்டு உயரங்களையும் மாத்தி நம்ம எடுத்த வாசிப்புகளை புள்ளிகளாக குறிப்போம். இவ்வாறு புள்ளிகளாக குறித்ததன் பிற்பாடு, இங்க எடுத்த வாசிப்புகளை புள்ளிகளாக குறித்ததன் பிற்பாடு, ரைட், இந்த புள்ளிகளை இணைத்து நாம ஒரு வரை கொண்ட வரைவோம் இல்லையா? இப்படி புள்ளிகளை இணைத்து நாம வரை கொண்ட வரைகிறோம். சோ இந்த வரைபட படித்திறனை நாம் அளப்போம். எப்படி இந்த வரைபட படித்திறனை நாம் அளப்போம். சோ இதுல இருந்துதான் இந்த எண்ணெயில சார் அடர்த்தி துணியப்படும். இதுல இந்த வரைபட படித்திறன் என்னத்தை தரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நாம் என்ன செய்வோம்னால், ஒரே கிடைமட்டத்துல அமுக்கத்தை சமப்படுத்துவோம் இல்லையா? அதாவது பாத்தீங்கன்னா, பொது இடைமுகத்துல இந்த இடத்துல இருக்கிற ஒரு புள்ளியை நான் ஏண்டும், இந்த இடத்துல இருக்கிற ஒரு புள்ளியை நான் பி என்றும் சொல்றேன். இப்படி பொது இடைமுகத்துக்கான இந்த புள்ளிகளை நம்ம ஏ பின்னு குறிச்சிட்டமா இருந்தால், ரைட், இது எல்லாமே நீரை குறிக்குது. அப்ப நீருக்குள்ள ஒரே கிடைமட்டத்தில் இருக்கிற இந்த இரண்டு புள்ளிகளுங்கிறதால ஏயில் இருக்கிற அமுக்கமும் பியில் இருக்கிற அமுக்கமும் சமன் அப்படிங்கிற ஐடியாவை பயன்படுத்துவோம். எனவே ஏயில் இருக்கிற அமுக்கத்தை நாம எப்படி எழுதுவோம், வளிமண்டல அமுக்கம் பையோட இதனுடைய ஆழம் HL இருந்தால் பை பிளஸ் HL, இவர் அடர்த்தியை நம்ம ரோ எல் என்று சொல்றோம். அப்ப ரோ எல் ஜி என்று வரும். அதே மாதிரி இந்த பிங்கிற புள்ளியில் இருக்கிற அமுக்கத்தை எடுத்தமா இருந்தால் வளிமண்டல அமுக்கத்தோட இதனுடைய ஆழம் HW, அப்ப பை பிளஸ் HW ரோ W ஜி என்று வரும். சோ ரெண்டுலையும் ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கத்தை சமப்படுத்தினோம். ரைட், அதன் பிற்பாடு பாத்தீங்கன்னா பையும் கழிப்படும், ஜியும் வெட்டுப்பட HL ரோ எல். கொஞ்சம் பொறுமையா இருந்து கொள்ளுங்க, நான் சும்மா பேசிக்கா சொல்லி கொண்டு போறேன்னா இன்னும் நம்ம பேச வேண்டிய முக்கியமான பாயிண்ட்டுக்குள்ள வரல. நம்ம என்ன செய்யறோம்னா, உங்களோட ப்ராக்டிக்கல் நீங்க ஆல்ரெடி படிச்ச விஷயத்தை ஃபர்ஸ்ட்டுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு வரேன். HW ரோ டபிள்யூன்னு எழுதுவோம் இல்லையா? ஒரே கிடைமட்டத்துல நாம அமுக்கத்தை சமப்படுத்துறோம். அப்படி அமுக்கத்தை சமப்படுத்தக்குள்ள பாத்தீங்கன்னா, உதாரணமா ரோ எல்லின் கீழ் ரோ டபிள்யூ, அல்லது எப்படி எடுக்கலாம், HW ரோ டபிள்யூ சமன் HL ரோ எல் தானே. இப்ப நான் HW இழுவாய் மாற்றம் செய்தால் என்ன வரும், ரோ எல் ரைட் கீழுக்கு ரோ W இன்டு HL என்று வரும். சோ நான் HW இழுவாய் மாற்றம் செய்தால் சமன்பாடு இப்படி வரும். இதுல பாருங்க, நாம வாசிப்படுத்தி வரைந்த இந்த வரைப்புல நம்ம YH HW எடுத்திருக்கிறோம்.
ஸோ y அச்சு HW, x அச்சு HL. எனவே இது ஒரு நேர்கோடாக நமக்கு அமைஞ்சதால நம்ம இங்க எடுத்த வாசிப்பு வச்சு புள்ளிகள் இணைத்து வரைப்பு வரைஞ்சோம். அந்த வரைப்பு நேர்கோடா இருந்ததால y சமன் mx சக c அப்படிங்கிற சமன்பாட்டின் படி இந்த வரைபட படித்திறனை நம்ம பார்க்கலாம். இந்த வரைபட படித்திறன் தான் யார் அடிப்பாரு? ரோ எல்லிங்கில் ரோ டபிள்யூ. ஆக நம்ம என்ன சொல்றோம்னா இந்த வரைபட படித்திறனானது இந்த திரவம் எண்ணெயினது சார் அடர்த்திய தரும் அப்படிங்கிற விடயத்தை கண்டுபிடிக்கிறோம். ரைட், இதுதான் இந்த பிராக்டிக்கல் பேசிக் இல்லையா? இதான் இந்த பிராக்டிக்கல் நம்ம செய்யற மெத்தட். ஸோ முதலாவது இந்த மெத்தட் உங்களுக்கு யாருக்கும் பிரச்சனை இருக்குதா? இது வளமையா தியரியில எல்லாருமே படிச்சிருப்பீங்க. நான் இதை சும்மா மேலோட்டமா சொல்லிவிட்டேன். முதல் இதுல எதுவும் பிரச்சனை இருக்குதா? இந்த பிராக்டிக்கல் அடிப்படையில பிரச்சனை இருக்குதா? அது சொல்லுங்க அப்போ. நோ, இல்லையா? ரைட். ஓகே தான், எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும். நான் அதனாலதான் வேகமா சொல்லி கொண்டு போனேன். ஏன்னா நான் வந்துகிட்டு நீங்க படிப்பிச்ச தியரி அப்படியே சும்மா சொல்லி மெதுவா சொல்லி கொண்டு போனால் அது டைம் வேஸ்ட், உங்களுக்கும் போர் அடிக்கும். ஸோ நான் வேகமா என்ன செஞ்சேன், இந்த பிராக்டிக்கலை வந்துட்டு ஞாபகப்படுத்தினேன். ரைட், ஓகே ஃபைன். இப்ப நாம இந்த பிராக்டிக்கலுக்கு பின்னுக்கு நாம பயன்படுத்தின சயின்ஸ் என்ன, இந்த பிராக்டிக்கல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நுட்பமான விடயங்கள் என்ன, நம்ம கவனிக்க வேண்டிய விடயங்கள் என்ன, இது எல்லாத்தையும் நாம பேசலாம். சரியான? முதலாவது இந்த பிராக்டிக்கல்ல சரியான நாம ஒரு யூக்குழாய்க்குள்ள இரண்டு திரவங்கள அடர்த்திய அளக்கிறது, இரண்டு திரவங்களோட அடர்த்திய வந்துட்டு ஒப்பிட போறோம். அல்லது ஒரு திரவத்தில சார் அடர்த்திய துணிய போறோம். சார் அடர்த்திய நாம துணியிறண்டா கட்டாயம் ஒரு திரவமா யார் இருக்கணும்? நீர் இருந்தே ஆகணும். ஏன்? சார் அடர்த்திங்கிறது ஒரு திரவத்தின் அடர்த்திய நீர் அடர்த்தியால பிரிக்கிறது. எனவே சார் அடர்த்திய நம்ம துணிய போறோம்னா கட்டாயம் அந்த பிராக்டிக்கல்ல இந்த நீர் இருந்தே ஆகணும். அதே நேரத்தில் இந்த பிராக்டிக்கல் சார் அடர்த்திய மட்டும் துணியறதுக்கு தானா அப்படின்னு கேட்டா இல்லை. நீங்க விரும்பினா என்ன செய்யலாம்? வேறுபட்ட இரண்டு திரவங்களோட அடர்த்திகளை ஒப்பிடலாம். சார் அடர்த்தி துணிதல் இந்த பிராக்டிக்கலை சொன்னாலும் இரண்டு திரவங்களோட அடர்த்திகளோட ரேஷியோ விகிதத்தை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த மெத்தட்டை நீங்க யூஸ் பண்ணலாம். இப்ப நீங்க முதல் சொல்லுங்க பாப்போம், இந்த யூக்ளாய் பிராக்டிக்கல் ஸ்பெசிபிக்கா குறிப்பாக எந்த வகையான திரவங்களுக்கு பயன்படுத்தப்படும்? எந்த வகை திரவ சோடிகளுக்கு இந்த யூக்ளாய் பிராக்டிக்கல் பயன்படுத்தப்படும்? எஸ் எஸ் யா எஸ். பாருங்க, பொதுவா நம்ம இந்த யூக்ளாய் பிராக்டிக்கல் எடுத்தீங்கன்னா இந்த யூக்ளாய் பிராக்டிக்கல் ஸ்பெசிபிக்கா இதை நம்ம யாருக்கு பயன்படுத்துவோம்னால் ஒன்றோடு ஒன்று கலக்கும் இயல்பல்லாத திரவங்களுக்கு தான் பயன்படுத்துவோம். இது பாருங்க, நீருக்குள்ள நம்ம எண்ணெயை போட்டோம். சரியான? சோ எண்ணெய் நீரோட மிக்ஸ் ஆகாது. அதனால யூக்ளாயை வச்சு இந்த பிராக்டிக்கலை செஞ்சு முடிக்கலாம். சோ இந்த யூக்ளாய் பிராக்டிக்கல் எதுக்கு ஸ்பெசிபிக்கா பயன்படுத்தப்படும் கேட்டால் ஒன்றோடு ஒன்று கலக்கும் இயல்பு அல்லாத திரவங்களுக்காக பயன்படுத்தப்படும். சரியான? இது ஒரு விடயம். இப்ப இந்த யூக்ளாயில நாம ஃபர்ஸ்டுக்கு நீர் எடுத்தோம். சரியா? சோ நம்ம நீரை ஃபர்ஸ்டுக்கு எடுத்த உடனே நல்லா பாத்தீங்கன்னா இந்த நீரை நாம இந்த யூக்ளாய்க்குள்ள ஃபர்ஸ்டுக்கு எடுத்துதானே. இந்த யூக்ளாய்க்குள்ள நம்ம நீரை எடுத்த உடனே நான் சின்ன காட்டுறேன். இந்த நீர் இவ்வாறு ஒரே கிடை மட்டத்தில் இப்படி இருக்கும்னு சொல்றேன். இதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? யூக்குழாய்க்குள்ள நான் நீரை மட்டும் இட்டு இருக்கக்குள்ள இந்த நீர மட்டம் ஒரே கிடை மட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். இதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? எஸ், எல்லாருமே ஏற்றுக்கொள்வீங்க இல்லையா? ஏன்? ஒரே கிடைமட்டம் அரிக்கிறது ஏற்றுக்கொள்றீங்க. சரி, ஏன் ஒரே கிடைமட்டம் அரிக்கணும்? நான் இந்த புயத்துக்குள்ள நீரை ஊத்தினா இந்த புயத்துக்குள்ளதான தண்ணி கூட இருந்திருக்கணும். அதே ஒரே மட்டத்துக்கு வருவது என்ன காரணம்? ஏன் யூக்குழாய்க்குள்ள ஒரு திரவம் இருக்கும் போது
அதனுடைய திரவ மேற்பரப்புகள் ஒரே கிடைமட்டத்தில் இருக்குது. என்ன காரணம்? எஸ், என்ன காரணம் என்றால் இந்த யூக்குழாயில இந்த இரண்டு புயங்களுமே வளிமண்டல அமுக்கத்தோட கனெக்ட் ஆகி இருக்குது. அதாவது இந்த திரவத்திட மேற்பரப்புல அமுக்கம் வளிமண்டல அமுக்கம், இந்த திரவத்திட மேற்பரப்புலையும் அமுக்கம் என்னதான்? அதே வளிமண்டல அமுக்கம் தான். எனவே உங்களுக்கு தெரியும், ஒரு தியரி எல்லாருமே படிக்கிறோம், நம்ம ஹைட்ரோ ரிவிஷன்ல நாம சொல்லி இருந்தோம், ஒரே திரவமா இருந்து ஒரு திரவமா இருக்கணும், ஒரே திரவமா இருந்து ஓய்வில் இருந்து ஒரே திரவமா இருக்கணும், ஓய்வில் இருக்கணும், தொடர்ச்சியாக இருக்கணும், கனெக்டிவிட்டி ஒன்று இருக்கணும், இணைக்கப்பட்டிருக்கணும். ஒரே திரவம் ஓய்வுல இணைக்கப்பட்ட தொடர்ச்சியான நிலையில இருந்தால் ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கம் சமனாகத்தான் இருக்கும். எனவே இங்க இருக்கிற அமுக்கமும் இங்க இருக்கிற அமுக்கமும் வளிமண்டல அமுக்கமா இருக்குதுன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரே கிடைமட்டத்தில் இருக்கணும். சோ ரெண்டு பக்கமும் அமுக்கம் சமன், வளிமண்டல அமுக்கம்ங்கிறதால ரெண்டும் ஒரே கிடைமட்டத்தில் இருக்குது. இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த யூக்குழாய்க்குள்ள நாம நீரை போட்டு தானே, ரைட்? இப்ப இது ரெண்டும் ஒரே கிடைமட்டத்தில் இருக்குது. இந்த இடத்துல நான் இந்த யூக்குழாயில ஒரு புயத்துல ஒரு பலூன் ஒன்றை இணைச்சுட்டேன், பலூன் ஒன்றை இப்படி பிக்ஸ் பண்ணி விட்டேன். இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், இந்த ரெண்டு பக்கத்திலையும் திரவ மட்டம் ஒரே கிடைமட்டத்தில் இருக்குமா? பலூனை பிக்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா காற்று ஊதப்பட்ட பலூனா, ரைட்? ரெண்டும் ஒரே கிடைமட்டத்தில் இருக்குமா? அல்லது எந்த பக்கம் திரவ மட்டம் உயர்வா இருக்கும்? நீர் மட்டம் எங்க உயர்வா இருக்கும்? ரெண்டும் ஒரே மட்டத்தில் இருக்குமா? அல்லது எந்த பக்கம் நீர் மட்டம் உயர்வா இருக்கும்? எஸ், எந்த பக்கம் உயர்வா இருக்கும் என்றால், ரைட், இந்த பலூன் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த பக்கம் நீர்மட்டம் கீழுக்கு இறங்கியும் அடுத்த பக்கம் நீர்மட்டம் மேலுக்கு உயர்ந்தும் இருக்கும். ஏன், என்ன காரணம்? யோசித்து பாருங்க. நாம இந்த யூக்குழாய்க்குள்ள நீரை மட்டும் இட்டிருக்கக்குள்ள ரெண்டு பக்கமும் வலிக்கு திறந்திருக்கக்குள்ள திரவ மட்டம் ஒரே கிடைமட்டத்தில் இருக்குன்னு சொன்னோம். திரவம் ஒரே கிடைமட்டத்தில் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஒரே கிடைமட்டத்தில் இருந்துச்சு, ரைட்? ஓகே. இந்த நேரத்தில் நான் இந்த இடத்துல ஒரு பலூனை பிக்ஸ் பண்ணினா இருந்தால் பொதுவா பலூனுக்குள் இருக்கக்கூடிய வளித அமுக்கம் வளிமண்டல அமுக்கத்தை விட பெருசு. பலூன் வெடிக்குதுண்டா அல்லது பலூன்ல ஒரு துளை இருந்தா காற்று என்ன செய்யும்? உள்ளுக்குள்ள இருந்து வெளியில தான் போகும். அப்ப பலூனுக்குள்ள அமுக்கம் கூட வளிமண்டல அமுக்கத்தை விட பெருசுன்னு தெரியும். அப்ப இதுக்குள்ள அமுக்கம் பெருசா இருக்குதுண்டால் நல்லா விளைய கொள்ளுங்க, இங்க அமுக்கம் பெருசா இருந்தா இந்த மட்டத்தை அது கீழுக்கு தள்ளும். சோ இந்த மட்டம் கீழுக்கு இறங்கினா இந்த மட்டம் என்ன செய்யும்? மேலுக்கு உயரும், இப்படி வரும். சரியா? சோ பலூன் பொருத்தப்பட்டிருந்தா இப்படியான ஒரு அமைப்பு தான் இந்த திரவ நிரலுக்கு வரும். இதுல நீங்க இந்த பலூனுக்குள்ள இருக்கிற அமுக்கத்தை நீங்க கண்டுபிடிக்கிறது கூட இந்த விஷயத்தை பயன்படுத்தலாம். எப்படி? இது ஒரே திரவம் தானே, சோ ஒரே கிடைமட்டத்துல அமுக்கம் சமன். அப்ப எக்ஸில் இருக்கிற அமுக்கமும் வையில் இருக்கிற அமுக்கமும் சமன். எனவே எக்ஸில் இருக்கிற அமுக்கம் வையில் இருக்கிற அமுக்கத்துக்கு சமன் என்றால், ரைட், இந்த எக்ஸ்ங்கிற புள்ளியில் இருக்கிற அமுக்கம் என்ன அமுக்கமா இருக்கும்? எக்ஸ்ங்கிற புள்ளியில் இருக்கிற அமுக்கம் என்னத்துக்குரிய அமுக்கமா இருக்கும்? அப்ப முதலாவது பலூண்ட பக்கம் இருக்கிற திரவ நிரல் கீழுக்கு இறங்கும்னு சொன்னேன். ஏன்னு சொன்னேன்? இங்க பிரஷர் கூட, அமுக்கம் கூடன்னா கீழுக்கு தள்ளும். அது சும்மா நோமலா யோசித்து பாருங்க. அப்ப பிரஷர் இதுக்குள்ள கூட வளிமண்டல அமுக்கத்தை விட, அப்ப இது கூட தள்ளு. அப்ப இந்த பக்கம் கூட தள்ளினா இந்த பக்கம் கூட தள்ளினா இது கீழுக்கு இறங்க, இது மேலுக்கு உயரும், ரைட்? இப்ப எக்ஸில் இருக்கிற அமுக்கம் என்ன அமுக்கம்? ஓகே, பலூனுக்குள்ள இருக்கிற வளித அமுக்கமா இருக்கு. சோ பலூனுக்குள்ள இருக்கிற வளித அமுக்கம் P1 எக்ஸ்ங்கிற புள்ளியில அமுக்கம் P1. அதே இது வைங்கிற புள்ளியில் இருக்கிற அமுக்கம் என்ன வரும்? வைங்கிற புள்ளியில் அமுக்கம் என்னன்னு கேட்டால், இந்த திரவ மேற்பரப்புக்கு மேலுக்கு இருக்கிற அமுக்கம் வளிமண்டல அமுக்கம் π. இந்த திரவத்திர ஆழம் உதாரணமா H. அப்ப வையில அமுக்கம் என்னன்னு கேட்டால், இந்த வளிமண்டல அமுக்கம் ஆக மேலுக்கு இருக்கிற அமுக்கமான
வளிமண்டல அமுக்கத்தோட இந்த ஆழம் H. அப்ப H இந்த நீர் அடர்த்தி அல்ல இந்த திரவத்தின் அடர்த்தி ரோண்டால் H ρg சமனா இருக்கு. அப்ப இங்க இருக்கிற அமுக்கம் பலூனுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அமுக்கம் பை பிளஸ் H ρg சமனாக வரும். சோ இதைத்தான் நாம மனோமானி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மெலிமானி அப்படின்னு சொல்றது இந்த யூக்ளைடு இந்த செட்டப்பை தான். அதாவது ஏதாச்சும் ஒரு புள்ளியில ஏதாச்சும் ஒரு இடத்துல இருக்கிற பலூனுக்குள்ள இருக்கிற வளிட அமுக்கத்தை அல்லது ஒரு குழாய்க்குள்ள இருக்கிற வளிட அமுக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக நாம பயன்படுத்துற இந்த யூக்குழாய் அமைப்பை என்னன்னு சொல்ற மனோமானி மெலிமானி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். அப்ப நம்ம இதை பயன்படுத்தி என்ன செஞ்சிருக்கிறோம், பலூனுக்குள்ள இருக்கிற அமுக்கத்தை கண்டுபிடிக்கிறோம். ரைட். இதெல்லாம் நம்ம ஒரு யூக்குழாய்க்குள்ள ஒரு நீரை இடும் போது நடக்கக்கூடிய சம்பவங்கள். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த யூக்குழாய் வேறுபட்ட குறுக்கு வெட்டு பரப்பை கொண்டதா இருக்குது. இந்த யூக்குழாய் வேறுபட்ட குறுக்கு வெட்டு பரப்பை கொண்டதா இருக்குது. இப்ப இந்த யூக்குழாய்க்குள்ள நான் நீரை இட்டால் இந்த நீர் மட்டம் ஒரே கிடைமட்டமா இருக்குமா அல்லது எந்த மட்டத்துக்குள்ள நீர்மட்டம் உயர்வாக இருக்கும்? சொல்லுங்க பாப்போம். ஒரு யூக்குழாய்க்குள்ள எப்படிப்பட்ட யூக்குழாய், வேற வேற குறுக்கு வெட்டு பரப்பை கொண்ட புயங்களை கொண்ட ஒரு யூக்குழாய்ன்னு எடுப்போம். இதுக்குள்ள நீங்க நீரை போட்டீங்கன்னா நீர் ஒரே கிடைமட்டத்துல வருமா அல்லது வேற வேற மட்டங்கள்ல வருமா? வேற வேற மட்டங்கள்ல வரும்னா எங்க உயர்வுன்னு சொல்லணும். என்ன சும்மா சிம்பிள் அடிச்சுட்றீங்களா இல்லாட்டி? ஓகே, டிஃப்ரெண்டான ஆன்சர்ஸ் வந்துட்டு இருக்குது. நீங்க இந்த யூக்குழாய்க்குள்ள திரவத்தை இட்டீங்களா இருந்தால், ரைட், இது வேற வேற குறுக்கு வெட்டு பரப்பை கொண்டதா இருந்தால் இதுக்குள்ள திரவம் ஒரே கிடைமட்டத்துல வராது. அதுக்கு காரணம் அந்த திரவத்திட பரப்பிழுவை. அந்த திரவத்திட பரப்பிழுவைங்கிற ஒரு விடயத்தை நம்ம கருத்தில் கொள்வமாக இருந்தால், ரைட், அல்லது மயிர்துளை எழுகையை நாம கருத்தில் கொள்வமாக இருந்தால், இந்த குழாய்க்குள்ள நீங்க திரவத்தை நீரை விட்டீங்கன்றால் இந்த பக்கம் இருக்கிற நீர் மட்டமும் இந்த பக்கம் இருக்கிற நீர் மட்டமும் எப்படி வராது என்றால் சமனாக வராது. ரைட். இந்த நேரத்தில் ரைட், இந்த பெரிய புயத்துக்குள்ள நீர்மட்டம் கீழுக்கு சாட இறங்கின மாதிரியும் இங்க உயர்ந்த மாதிரியான ஒரு அமைப்பு, இப்படியான ஒரு அமைப்பு தான் இங்க வந்து சேரும். எப்படி வேறுபட்ட குறுக்கு வெட்டு பரப்பை கொண்ட ஒரு யூக்குழாய்க்குள்ள நீங்க ஒரு திரவத்தை இட்டீங்கன்றால் அந்த திரவ மட்டம் ஒரே கிடைமட்டத்துல வராது. அது வெவ்வேறு மட்டங்கள்ல வரக்கூடியதா இருக்கும். சோ இதுக்கு என்ன காரணம்னால் அந்த திரவத்திட பரப்பிழுவை, மேற்பரப்பிழு விசை அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அந்த அடிப்படையில பொதுவா பரப்பிழுவை அப்படிங்கிற ஒரு விடயம் திரவத்துல இருக்கிறதால பொதுவா திரவத்தில மேற்பரப்பு 100% கிடையா வராது. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ல பரப்பிழுவை படிச்சாங்களுக்கு தெரியும், திரவ மேற்பரப்பு கிடையா வராது. அது ஒரு வளைந்த அமைப்புல தான் வரும், பிறையுறு வடிவத்தில தான் வரும்னு சொல்லுவாங்க. சரியான, இப்படிதான் வரும். ரைட். அப்ப பரப்பிழுவையை நாம கருத்தில் கொண்டால் வெவ்வேறு குறுக்கு வெட்டு பரப்பை கொண்ட குழாய்களுக்கு திரவம் ஒரே கிடைமட்டத்துல வராது. ரைட். இப்போ சில பேருக்கு ஒரு டவுட் ஒன்று வரும், ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கம் சமன் அப்படின்ற ஒரு தியரி படிச்சிருக்கிறோமே, ஸோ அது எப்படி இங்க பாசிபிள் ஆகும் அப்படின்னு ஒரு யோசனை வரும். ஸோ அதுக்குரிய பதில நீங்க ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டருங்கிற பாடத்துல படிக்கலாம். படிக்காத ஆட்களா இருந்தால் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் பாடத்துல படிக்கலாம். அது அந்த வலை மேற்பரப்போட சம்பந்தப்பட்ட ஒரு தியரியாக உங்களுக்கு வரும். சரியான? அப்ப நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயம் என்னென்றால், வேறுபட்ட குறுக்குவெட்டு பரப்புக்குள்ள பரப்பிழுவையை நம்ம கருத்தில் கொண்டால் திரவ மட்டம் என்ன செய்யாது, ஒரே கிடைமட்டமா வராது. பரப்பிழுவையை புறக்கணிக்க சொல்லி ஒரு கேள்வி வந்துட்டு, பரப்பிழுவையை புறக்கணிக்க சொல்லி ஒரு கேள்வி வந்தா இந்த ரெண்டு மட்டமும் ஒரே மட்டம் எடுப்போம். இப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. எல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் படிச்சாக்களுக்கு கொஞ்சம் இன்னும் கிளியரா இருக்கும் நான் நம்புறேன். ரைட்.
இந்த திரவ மட்டங்கள் ஒரே கிடைமட்டத்துல எப்ப வரும்னு சொல்லலாம் என்றால் பரப்பிழு விசைய புறக்கணிக்கும் போது. சரியான? அப்படி இல்லாம வெவ்வேறு குறுக்குவெட்டு பரப்பா இருக்கக்குள்ள ரெண்டும் ஒரே கிடைமட்டத்துல வராது. அல்லது இந்த குழாயிட குறுக்குவெட்டு பரப்புகள் நெல்ல பெரிய குறுக்குவெட்டு பரப்புகளா இருந்தாலும் அந்த சம்பவத்தை பேசுவாங்க. அதை விடுவோம் இப்போதைக்கு. அப்ப உயர வித்தியாசம் வந்து வர முடியுங்கிற விடயத்தை நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. சரியான? வேணும்னா நான் என்ன செய்யறேன்னா இன்ஷா அல்லாஹ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டருக்குரிய டிஸ்கஷன் நடக்கும் போது இந்த உயர வித்தியாசத்துக்குரிய சமன்பாடு என்ன, அப்படியான இன்னும் சில விடயங்கள், இதுக்கு சமன்பாடுலாம் எடுக்கலாம் உயர வித்தியாசத்துக்கு, இந்த சமன்பாடு என்னங்கிற விடயத்துல நான் என்ன செய்யறேன் உங்களோட இந்த கிளாஸ்லயே நான் இன்ஷா அல்லாஹ் பின்னுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் சரியான அதோட சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு கேள்வி டிஸ்கஷன் செய்யக்குள்ள நான் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யறேன் இதுக்குரிய சமன்பாடுகள் இதோட தொடர்புடைய விடயங்களை மேலும் விவரிக்கிறேன். ரைட்? ஓகே, இப்ப நாம அடுத்த விடயத்துக்கு வருவோம். இந்த யூக்குழாய்க்குள்ள ஃபர்ஸ்ட்டுக்கு நாம நீரை போட்டு அதுக்கு பிறகு எண்ணெயை போட்டோம் இல்லையா? ரைட்? இந்த நேரத்துல இந்த திரவ மட்டம் இந்த மாதிரியான வித்தியாசத்துல உருவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரைட்? இந்த நேரத்துல ஏன்னா யூக்குழாய்க்குள்ள சரியான முதலாவதா நீரை இடுற அமைப்பை தான் நீங்க காட்டியிருக்கிறேன். ஸோ யூக்குழாய்க்குள்ள நீரானது இடப்படுவது. ஓகே, பாருங்க. இப்படி நம்ம யூக்குழாய்க்குள்ள ஒரே குறுக்குவெட்டு பரப்பை கொண்ட ஒரு யூக்குழாய்க்குள்ள நீரை இடும் போது அந்த நீரானது ஒரே கிடைமட்டத்துல இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ரைட்? எந்த அளவுக்கு என்றால் நீங்க இந்த நீரை இந்த யூக்குழாயை வந்துட்டு கழிச்சா கூட சாய்வான அமைப்புக்கு கொண்டு போனா கூட இந்த நீர் ஒரே கிடைமட்டத்துல தான் இருக்குது. பாருங்க, இதை சரிக்கக்குள்ள கூட நீர் என்ன செய்யுது ஒரே கிடைமட்டத்துலதான் வந்து சேருது. ஒரே கிடைமட்டத்துலதான் இந்த நீரானது வந்து சேர்றத பார்க்கலாம். ஏண்டால் இது வளிமண்டல அமுக்கத்தை சமப்படுத்துறதுக்காக நமக்கு என்ன செய்யுது, வளிமண்டல அமுக்கம் ஒரே கிடைமட்டத்துல இருப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்குது. ரைட்? ஓகே, இப்ப நாம அடுத்த பாட்டுக்குள்ள வாரம். இப்ப நீரை சேர்த்துட்டோம். நீரை சேர்த்ததுக்கு பிறகு இதுக்குள்ள நாம எண்ணெயை இடுறோம். இல்லைங்கதா? இப்ப யூக்குழாய்க்குள்ள நாம ஒரு புயத்துல எண்ணெயை சேர்க்கிறோம். இப்ப கவனிங்க, இந்த யூக்குழாயில ஒரு புயத்துல நாம எண்ணெயை சேர்த்ததுக்கு பிறகு இந்த ரெண்டு மட்டங்களும் ஒரே மேல் மட்டங்கள், ரெண்டு மேல் மட்டமும் ஒரே மட்டத்தில் இருக்கல்ல. விளங்குதா? ஒரே மட்டத்துல இங்க வரல. எண்ணெயை சேர்த்ததுக்கு பிறகு இரண்டும் ஒரே மட்டத்துக்கு வந்து சேராது, வேற வேற மட்டங்கள் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ரைட்? இப்ப இதைத்தான் நம்ம பொது மட்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த மட்டத்தை தான் நாம பொது மட்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த பொது மட்டத்தில இருந்து தான் நாம என்ன செய்யறோம்னா அமுக்க உயரங்களை அளக்கிறோம். இப்ப நான் என்ன செய்யறேன்னா இந்த மட்டங்கள் வேறுபட்டிருக்குங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி என்ன ஒரு மட்டத்தை பயன்படுத்தி வந்துட்டு இங்க யூக்குழாயோட சேர்த்து வச்சு காட்டுறேன். இந்த நீர்மட்டத்தின் மூலமாக நீங்க பார்க்கலாம் இதுல உயர வித்தியாசம் ஒன்று இருக்கிறது தான் இங்க காணக்கூடியதா இருக்கும். ரைட்? அதே நேரத்துல எண்ணெய் சேர்க்கப்பட்ட புயம், எண்ணெய் சேர்க்கப்பட்ட அந்த பொது மட்டத்துக்கு கொண்டு வர போறேன். இப்ப நம்ம பொது மட்டத்துக்கு கொண்டு வரேன். இந்த பொது மட்டத்துல இந்த மட்டத்துல தான் நம்ம என்ன செய்வோம், இந்த மட்டத்தில இருந்து தான் உயரங்களை நாம அளப்போம். நான் இங்க நீர்மட்டத்தை பயன்படுத்தி கவனிங்க, நான் இங்க என்ன செஞ்சிருக்கிறேன்னா நீர்மட்டத்தை பயன்படுத்தி பொது மட்டத்தை அடையாளப்படுத்தி காட்டுறேன். பொதுவா என்ன செய்வாங்கன்னா இதுக்காக இந்த பொது மட்டத்தை அடையாளப்படுத்துறதுக்காக யூக்குழாய் பிராக்டிக்கல்ல வந்துட்டு மூளை மட்டத்தை பயன்படுத்துவாங்களா? பொதுவா யூக்குழாய் பிராக்டிக்கல்ல நான் இங்க நீர் மட்டத்தை வச்சு என்ன செய்யறேன், இந்த பொது மட்டத்தின் அமைப்பை காட்டியிருக்கிறேன். இங்க இருந்துதான் இந்த நீர் உயரம் அளக்கப்படும், இந்த பொது மட்டத்திலிருந்து தான் எண்ணெயிற உயரம் அளக்கப்படும். சரியான? இப்படி நீர் உயரம் எண்ணெயிற உயரத்தை அளக்கிற இந்த மட்டத்தை நான் இங்க நீர் மட்டத்தின் மூலமா உங்களுக்கு காட்டுறேன். பொதுவா பிராக்டிகல்ஸ்ல என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா மூளை மட்டத்தை பயன்படுத்துவாங்க. அதாவது மூளை மட்டத்தை இந்த மாதிரி அமைப்புல பயன்படுத்தி ரைட் அதுல இருந்து தான் மீட்டர் கோல் அல்லது அரை மீட்டர் கோல் மூலமாக, அரை மீட்டர் அளவு சட்டம் மூலமாக இந்த உயரங்களை அளந்து கொள்வாங்க. அப்ப பொது மட்டத்தை அடையாளப்படுத்த உங்களுக்கு பொதுவா வந்துட்டு என்ன செய்யப்படும், மூளை மட்டத்தை வந்துட்டு பயன்படுத்துறத காணலாம். விளங்குதா? ரைட்? இப்ப இந்த இடத்துல
நான் உங்கள்ட்ட சில கேள்விகளை கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க, இந்த யூக்ளாய் பிராக்டிக்கல்ல, சரியான, இந்த யூக்ளாய் பிராக்டிக்கல்ல நீருக்கு எண்ணெயை நாம ஊற்றி இந்த புயத்துக்குள்ள நம்ம எண்ணெயை சேர்த்து சேர்த்து HLHWக்கு பல வாசிப்புகள் எடுத்திருந்தானே, அப்படி வாசிப்பு எடுக்காம எண்ணெய்க்கு பதிலாக இந்த யூக்குழாய்க்குள்ள நம்ம எண்ணெயை சேர்த்து சேர்த்து HLHWக்கு பல வாசிப்படுத்தம் அப்படி எடுக்காம இந்த நீரை கொண்ட புயத்துக்குள்ள மேலும் மேலும் நீரை சேர்த்து வாசிப்பு எடுக்க முற்பட்டா என்ன நடக்கும்? HLHWக்கு பல வாசிப்புகளை எடுப்பதற்கு நீரை கொண்ட புயத்துக்குள்ள மேலும் மேலும் நீரை சேர்த்தா என்ன நடக்கும்? ரைட், இது என்ன நடக்கும்ங்கிறத நீங்களே உங்களோட கண்கூடாக பாருங்க. நீரை கொண்ட புயத்துல எண்ணெயை சேர்த்து நம்ம எண்ணெயை சேர்த்து சேர்த்து தானே வாசிப்புகள் எடுப்போம். அப்படி வாசிப்பு எடுக்காமல் ரைட், நீரை சேர்த்து சேர்த்து வாசிப்படுத்தா என்ன நடக்கும் அப்படிங்கிற விடயத்தை பார்ப்போம். சரியானே? இப்ப பாருங்க, இந்த புயத்துக்குள்ள நான் எண்ணெயை சேர்க்கிறேன். சோ எண்ணெயில நீரை சேர்க்க போறேன். சரியா? நீரை கொண்ட புயத்துக்குள்ள நீரை சேர்க்கிறேன். பாருங்க என்ன நடக்குது. சோ நம்ம நீரை சேர்க்க சேர்க்க, விளங்குதா, நம்ம நீரை சேர்க்க சேர்க்க எண்ணெய் மட்டம், அதாவது இந்த பொது மட்டம் இருக்குதானே, இந்த பொது மட்டம் அப்படியே மேலுக்கு உயருது. அதாவது இரண்டு பக்கத்திலையும் நீர் உயர்ந்து பொது மட்டம் மேலுக்கு உயருது. அதாவது பொது மட்டத்திலிருந்தான எண்ணெயிட உயரமோ அல்லது பொது மட்டத்திலிருந்தான நீர் உயரமோ இங்க மாற்றம் அடையல. இதெல்லாம் பாருங்க, திருப்பி காட்டுறேன். இங்க நம்ம இதான் பொது மட்டம் இல்லையா? இந்த பொது மட்டத்திலிருந்து நம்ம எண்ணெயிட உயரத்தையும் நீர் உயரத்தையும் அளக்கிறோம். இப்ப நமக்கு HLHWக்கு பல வாசிப்பு வேணும்னு சொல்லி போட்டு ஒரு ஆள் நீரை கொண்ட புயத்துக்குள்ள இந்த யூக்குழாய்க்குள்ள மேலும் மேலும் நீரை சேர்க்காருன்னா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, HLHW பருமன் மாறாம, பொது மட்டத்திலிருந்தான HLHW பருமன் மாறாம பொது மட்டமே தான் பொது மட்டம், இந்த பொது மட்டமே அப்படியே என்ன செய்யுது, மேலுக்கு போகுது. சரியானே? அப்ப நீரை சேர்த்து சேர்த்து பொது மட்டத்திலிருந்தான உயரம் HLHWக்கு நாம் என்ன செய்ய இயலாண்டா பல வாசிப்புகளை எடுக்க இயலாங்கிறதான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லுது. இல்லைங்களா? பொது மட்டத்திலிருந்தான உயரம் இங்க என்ன செய்யாம இருக்குது, அப்படியே மாறாம இருக்கிறத காண்றீங்க. இப்ப HLHWக்கு பல வாசிப்புகளை பெறுவதற்கு நீரை கொண்ட புயத்தினுள் அல்லது யூக்குழாயினுள் மேலும் மேலும் நீரை சேர்த்தால் என்ன நடக்கும்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும், பொது மட்டமானது மேல் உயரும். பொது மட்டத்தில் இருந்தான HLHW வாசிப்புகள் என்ன செய்யாது, மாறாது. அப்ப HLHWக்கு நம்ம பல வாசிப்பை எடுக்க இயலாம போகும். இது ஒரு விடயம். ரைட், இப்ப இன்னொரு விடயம், இந்த யூக்ளாய் பிராக்டிக்கல்ல, சரியான, இந்த யூக்ளாய் பிராக்டிக்கல்ல, சரியான, யூக்ளாய் பிராக்டிக்கல்ல ஃபெஸ்டுக்கு நாம நீரை சேர்த்துட்டு அதுக்கு பிறகு எண்ணெயை சேர்த்தோம். அப்படி இல்லாம எண்ணெயை ஃபெஸ்டுக்கு சேர்த்துட்டு அதுக்கு பிறகு நாம நீரை சேர்த்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஆரம்பத்தில் அடர்த்தி கூடிய திரவத்தை எடுக்கணும்னு சொன்னேன். ஃபெஸ்டுக்கு நம்ம யூக்குழாய்க்குள்ள நீரை சேர்த்தோம், அதுக்கு பிறகு எண்ணெயை சேர்த்தோம். அப்படி இல்லாம மாறிச்செஞ்சா ஃபெஸ்டுக்கு எண்ணெயை சேர்த்து போட்டு அதுக்கு பிறகு நீரை சேர்த்தால் என்ன நடக்கும்? எஸ், வெரி குட். சரியான? பாருங்க என்ன நடக்கும்ங்கிறத நீங்களே பாருங்க. இப்ப நம்ம ஃபெஸ்டுக்கு எண்ணெயை சேர்க்கிறோம். இந்த யூக்குழாய்க்குள்ள என்ன செய்யறோம், ஃபெஸ்டுக்கு நம்ம எண்ணெயை சேர்க்கிறோம். ரைட், ஒரே கிடை மட்டத்தில் எண்ணெய் இருக்குது இல்லையா? ஒரே கிடை மட்டத்தில் இருக்குது எண்ணெய். ஃபெஸ்டுக்கு எண்ணெயை சேர்த்துட்டோம்.
இது இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது, அதை நான் இப்ப பேசல, டியூட்டர் டிஸ்கஷன்ல நாம அதை பேசலாம். இப்ப நான் இதுக்குள்ள நீரை சேர்க்கிறேன் பாருங்க, நீரை சேர்க்கிறேன். இப்ப யூக்ளாய்டு ஒரு புயத்துக்குள்ள நம்ம நீரை சேர்க்கக்குள்ள அந்த நீர் எங்க போகுதுன்னு விளங்குதா? யூக்ளாய்டு அடிக்கி போகுது. ஏண்டா நீர் வந்துட்டு அடர்த்தி கூடிய திரவம். அப்ப நீங்க சேர்க்க சேர்க்க அது அடிக்கித்தான் போகும். அப்படி அடிக்கி போகக்குள்ள என்ன நடக்குது? அது அடிக்கி போகக்குள்ள இரண்டு பக்கமும் ரைட் எண்ணெய் நிரல் உருவாகிறத நீங்க பார்க்கலாம். அப்ப ஒரு புயத்துல தான் எண்ணெய் இருக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு எண்ணெயை சேர்த்து போட்டு ரெண்டாவதா நாம நீரை சேர்க்கக்குள்ள இந்த இடத்துல நடக்குது, எண்ணெயானது நீரானது அடுக்கி போய் எண்ணெயானது இரு புயங்களிலும் உருவாகிறத நாம காணக்கூடியதா இருக்குது. விளங்குதா? ஓகே. ரைட். இப்ப நாம இந்த நம்முடைய டியூட்ல இருக்கக்கூடிய டிஸ்கஷனுக்கு வருவோம், டியூட்ல இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு வருவோம். ஸோ உங்களோட டியூட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க, டியூட் எடுத்துக்கொள்ளுங்க. ரைட், ஒவ்வொரு கேள்விகளாக நாம அணுகி கொண்டு போகலாம். முதலாவது ஓகே பாருங்க, பரிசோதனையில் ஆராய வேண்டிய அல்லது தெரிந்து கொள்ள வேண்டியவை. முதலாவது, யூக்ளாய் பரிசோதனையில் பயன்படுத்தப்படும் திரவங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும்? ஸோ என்ன விட அதுக்கு யூக்ளாய் பரிசோதனை பயன்படுத்தப்படும் திரவங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும்? ஒன்றோடு ஒன்று கலக்கும் இயல்பல்லாத திரவங்களாக இருத்தல் வேண்டும். சரியானே? ஸோ அது எல்லாருமே எழுதக்கூடியதா இருக்கும். ஒன்றோடு ஒன்று கலக்கும் இயல்பல்லாத திரவங்களாக இருத்தல் வேண்டும். இரண்டாவது, ஒன்றோடு ஒன்று கலக்கும் இயல்புள்ள திரவங்களை பயன்படுத்தி தொடர்படுத்தியை துணிவதற்கு ஓர் உகந்த முறையை முன்வைக்குக அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. என்னையா? ஒன்றோட ஒன்று கலக்கக்கூடிய ரைட், ஒன்றோடு ஒன்று கலக்கக்கூடிய திரவங்களுக்கு தொடர்படுத்திய துணியறதுக்குரிய சிறந்த முறை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன ஆன்சர் வரும்? கலக்கும் இயல்பல்லாத திரவத்துக்கு பொதுவா நம்ம யூக்ளாயை பயன்படுத்துறோம்னா, கலக்கும் இயல்புடைய திரவத்துக்கு நாம பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எஸ், அதைத்தான் நாம ஹேயரின் ஆய்கருவி அப்படின்னு சொல்லுவோம். ஹேயரின் ஆய்கருவி பரிசோதனை அப்படின்னு சொல்றது. சரியான? ஒன்றோடு ஒன்று கலக்கும் இயல்பல்லாத திரவங்களை அடர்த்திய துணியறதுக்காக பயன்படுத்துறது ஹேயரின் ஆய்கருவி பரிசோதனை. ரைட். மூணாவது, இப்பரிசோதனையிலேயே குழாயில் முதலில் ஊற்றப்பட வேண்டிய திரவம் யாது? இதற்கான காரணம் யாது? இப்பரிசோதனையில் குழாயில் முதலில் ஊற்றப்பட வேண்டிய திரவம் யாது? இதற்கான காரணம் யாது? சொல்லுங்க. யூக்ளாய்க்குள்ள நம்ம முதலாவது சேர்க்க வேண்டிய திரவம் என்ன? ரைட். பொதுவா கேள்வியில எப்படி தரவு தாராங்களோ அதை பயன்படுத்தி தான் நீங்க ஆன்சர் கொடுக்கணும். உதாரணமா கவனிங்க, இந்த கேள்விக்கு நீங்க பதில் எழுதக்குள்ள முதலாவது எண்ணெய் நீர் இவங்க ரெண்டு பேர சாரடர்த்திய துணியிற ஒரு பிராக்டிக்கல் தான். எண்ணெயிட சாரடர்த்திய துணியிற ஒரு பிராக்டிக்கலாக இந்த கேள்வி உங்களோட என்ன பிராக்டிக்கல்ல கேள்வியா வந்திருந்தால் நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? முதலில் ஊற்றப்பட வேண்டிய திரவம் யாதுன்னு கேட்டா நீர் என்று சொல்லியிருப்பீங்க. அதே இது அப்படி சொல்லாம ஒரு கேள்வி வருவது, இரண்டு திரவங்களோட அடர்த்தியை ஒப்பிடக்கூடிய ஒரு பிராக்டிக்கல் இந்த கேள்வி சொல்லப்பட்டிருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? அடர்த்தி கூடிய திரவத்தை அப்படின்னு சொல்லணும். சரியான? அப்ப நீர் எண்ணெய்னு பிராக்டிக்கல்ல சொல்லி இருந்தா முதலில் ஊற்றப்பட வேண்டிய திரவத்தை நீங்க நீர்னு சொல்லியிருக்கணும். அப்படி இல்லாம ரெண்டு வேறுபட்ட ஏதோ திரவங்கள் இவங்களோட அடர்த்தியை ஒப்புறதா இந்த பிராக்டிக்கல்டா, நீங்க என்ன சொல்லணும்? அடர்த்தி கூடிய திரவத்தை முதலில் ஊற்ற வேண்டும். சரியான? இப்பரிசோதனை குழாயில் முதலில் ஊற்றப்பட வேண்டிய திரவம் யாது? ரைட். சொல்லுங்க, இதுக்குரிய காரணத்தை நாம் எப்படி எழுதலாம்? நீங்களே சொல்லுங்க. இப்பரிசோதனையில் முதலில் ஊற்றப்பட வேண்டிய திரவம் யாது? இதற்குரிய காரணம் யாது? என்ன காரணம்? எப்படி காரணத்தை எழுதுவீங்க? காரணம் கேட்டா அடர்த்தி கூடிய திரவம்னு சொல்லிட்டோம்.
அதுக்குரிய காரணத்தை எழுத சொல்லி சொன்னா எப்படி சொல்லுவோம் பாருங்க. இப்போ சரியான விடைகள் நிறைய வந்திருக்குது. எப்படி சொல்லுவோம் நாம? ஃபர்ஸ்ட்டுக்கு நாம் அடர்த்தி கூடிய திரவத்தை முதலில் சேர்ப்பதற்கான காரணம், ரைட்? அடர்த்தி குறைந்த திரவம் அல்லது எண்ணெய் நிரலை அல்லது அடர்த்தி குறைந்த திரவத்தை ஒரு புயத்தினுள் மாத்திரம் பெறுவதற்கு, ரைட்? அடர்த்தி குறைந்த திரவத்தை நாம் என்ன செய்யணும்? ஒரு புயத்தினுள் மாத்திரம் பெறணுமா இருந்தா ஃபர்ஸ்ட்டுக்கு நாம் என்ன செய்யணும்? நீரை சேர்க்கணும். அதுக்கு பிறகுதான் எண்ணெயை சேர்க்கணும். இப்ப அடர்த்தி குறைந்த திரவ நிரலை ஒரு புயத்தினுள் மாத்திரம் பெறுவதற்கு இதை நீங்க சொன்னா போதும், ரைட்? அடுத்தது எழுதாக்கள் நோட் பண்ணி வச்சு கொள்ளுங்க. அடுத்த கேள்வி, யூக்லாய் பரிசோதனையில் வாசிப்பு எடுப்பதற்கு மீட்டர் சட்டத்திலும் பார்க்க நகரும் நுணுக்கு காட்டி பொருத்தமானதா? காரணம் தருக. யூக்லாய் பரிசோதனையில வாசிப்பு எடுப்பதற்கு மீட்டர் சட்டம், பொதுவாக நம்ம என்ன செய்வோம்னா இங்க அரை மீட்டர் சட்டங்களை இப்படி என்ன செஞ்சிருப்போம்? இந்த யூக்லாயில பிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். இதோட சேர்த்து கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம் அல்லது ஒட்டி வச்சிருப்போம், ரைட்? இந்த மாதிரி மீட்டர் அளவு சட்டங்களை பயன்படுத்தாம நகரும் நுணுக்கு காட்டிய இந்த யூக்லாய் பிராக்டிக்கல்ல பயன்படுத்துறதால என்ன நன்மை அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. என்ன காரணம் சொல்லுங்க அப்போ? அதை பயன்படுத்துறதால என்ன நன்மை வரும்? என்ன? அதாவது மீட்டர் கோல் நகரும் நுணுக்கு காட்டி இந்த மாதிரியான கம்பரிஷன் வருமா இருந்தால், ஒப்பீடுகள் வருமா இருந்தால் நீங்க ஒன்றையும் யோசிக்க தேவையில்லை, பயப்படவே தேவையில்லை. மீட்டர் கோல்ட இழிவெண்ணிக்கை பொதுவா 1 மில்லிமீட்டர் இல்லையா? ஒரு நகரும் நுணுக்கு காட்டிட இழிவெண்ணிக்கை சரியான 0.01 மில்லிமீட்டர். எனவே நகரும் நுணுக்கு காட்டி இழிவெண்ணிக்கை குறைஞ்சது. இழிவெண்ணிக்கை குறைஞ்சதா இருந்தால், ஒரு கருவி இழிவெண்ணிக்கை குறைந்த கருவியா இருந்தால் நமக்கு அதால ஏற்படுற மிக மிக முக்கியமான நன்மை என்னென்றால் சதவீத வலுவை பின்ன வலுவை குறைக்கலாம். ஏன்? எல்லாம் யோசித்து பாருங்க. சதவீத வலு அப்படின்னு சொல்றது, சதவீத வலுன்னு நாம சொல்றது பொதுவா என்ன? இழிவெண்ணிக்கையின் கீழ் வாசிப்பு தர 100 சொல்றது. இதான சதவீத வலு. சோ நீங்க நகரும் நுணுக்கு காட்டிய பயன்படுத்தக்குள்ள அதுல இழிவெண்ணிக்கை மிக சிறியதா இருக்கிறதால, இழிவெண்ணிக்கை மிகவும் சிறியதாக அமைவதனால் அதில் ஏற்படக்கூடிய சதவீத வலுவும் மிக இழிவாக சிறியதாக அமையும். அப்ப நகரும் நுணுக்கு காட்டிய பயன்படுத்துறதால ஏற்படுற மிக முக்கியமான ஒரு நன்மை என்ன? இந்த பிராக்டிக்கல்ல வாசிப்புல ஏற்படக்கூடிய, வாசிப்பை பெறும்போது ஏற்படக்கூடிய சதவீத வலுவை குறைக்கலாம் அல்லது பின்ன வலுவை குறைக்கலாம். இப்படியான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தணும். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. சதவீத வலு அல்லது பின்ன வலுங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்தாம வலுவை குறைக்கலாம்னு எழுதுறது பொருத்தம் இல்லை. அது அப்படி எழுதினீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வழங்கப்படாது. இந்த பிராக்டிக்கல்ல சதவீத வலுவை குறைக்கலாம், சதவீத வலுவை குறைப்பதற்கு, பின்ன வலுவை குறைப்பதற்குன்னு நீங்க விட சொல்லணும். எதை சொல்லக்கூடாது? வலுவை குறைப்பதற்கு மொட்டையா சொல்லக்கூடாது, ரைட்? அப்ப பொதுவா வலுக்களுங்கிற டேர்ம்ஸை நீங்க யூஸ் பண்ணக்குள்ள சதவீத வலு பின்ன வலுங்கிற டேர்மை சேர்த்து யூஸ் பண்ணி பழகிக்கொள்ளுங்க. அப்ப என்ன சொல்லுவோம்? நகரும் நுணுக்கு காட்டிய என்னத்தான் நம்ம என்ன செய்வோம்? பெஸ்டா நம்ம பயன்படுத்தலாம். நம்ம கிட்ட நகரு நுணுக்கு காட்டி இருக்குதுன்னா இந்த பிராக்டிக்கலை நீங்க நகரு நுணுக்கு காட்டிய ஃபோக்கஸ் பண்ணி செய்வீங்களா இருந்தா இன்னும் இந்த பிராக்டிக்கலை நீங்க திருத்தமா செய்யலாம். அப்ப நீங்க சொல்ல வேண்டியது, இதன் மூலம் வாசிப்புல ஏற்படக்கூடிய சதவீத வலுவை குறைக்க முடியும். சரியானே? இதாகக்கூடிய காரணம். அடுத்தது, உமக்கு நீருடன் மேலதிகமாக அல்கோஹால் தரப்பட்டிருப்பின் அதை பயன்படுத்த முடியாது. இந்த பிராக்டிக்கல்ல நீரோட எண்ணெயைத்தானே நம்ம யூஸ் பண்றோம். இப்படி இல்லாம அல்கோஹால் மேலதிகமா நீரோட அல்கோஹாலை தந்திருந்தா அல்கோஹாலுக்கு இந்த பிராக்டிக்கலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம்? பயன்படுத்த முடியாது, காரணம் தருக. சிம்பிளான ஒரு விஷயம். எஸ், நம்ம தான் சொல்லிட்டோமே, கலக்கும் இயல்புடைய திரவங்களுக்கு தான் யூக்லாய் பிராக்டிக்கல். அப்ப நீருக்குள்ள நீங்க எண்ணெயை போட்டீங்கன்னா அது மிதக்கும், அல்கோஹாலை போட்டா அது மிக்ஸ் ஆகிடும். சோ யூக்லாய்க்குள்ள 2 வேற திரவம்லாம் இருக்காது, அல்கோஹால் மிக்ஸ் ஆகி வந்து நிற்கும். ஆக
நீரோட நீங்க சேர்க்க வேண்டியது கலக்கும் இயல்பல்லாத திரவம். அப்ப அல்கோஹோலை பயன்படுத்த முடியாது. காரணம், அல்கோஹோல் நீருடன் கலக்கக்கூடியதாகும். அல்கோஹோல் நீருடன் கலக்கக்கூடியதாகும். அதான் அதுக்குரிய காரணம். அடுத்தது ஆறாவது, யூக்லாய் பரிசோதனையில் அளவீடுகளை மேற்கொள்வதற்கு தேவைப்படும் உருப்படிகள் எவை அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ரைட், யூக்லாயில வந்துகிட்டு நீங்க அளவீடு எடுக்கிறண்டா, வாசிப்பு எடுக்கிறதுக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய கருவிகள், அளவீட்டு கருவிகள் யாரு யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சொல்லுங்க அப்போ. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், யூக்லாயில அளவீடுகள் எடுப்பதற்கு பயன்படுத்தப்படுற கருவிகள் மீட்டர் கோல் மட்டும் இல்லை. நீங்க எதையும் சேர்த்து சொல்லுங்கண்டா மூளை மட்டத்தையும் சேர்த்து சொல்லுங்க. அதான் சொன்னேனே, ஒரே பொது மட்டம். இந்த மட்டத்தை நீங்க எப்படி அடையாளப்படுத்துவீங்க? ரைட், இந்த மட்டத்தையும் இந்த மட்டத்தை நீங்க எப்படி அடையாளப்படுத்துற? இந்த மட்டத்தில இருந்தா நீங்க உயரத்தை அளக்குறீங்க. உயரத்தை அளக்கிறதுக்கு ஓகே, மீட்டர் அளவு சட்டத்தை பயன்படுத்தலாம். இந்த பொது மட்டத்தை எப்படி அடையாளப்படுத்துற? சோ அதுக்கு நீங்க யாரை யூஸ் பண்ணணும்னா மூளை மட்டத்தை பாவிக்கணும். அதாவது இந்த நீரும் எண்ணெயும் தொட்டு கொண்டிருக்கிற மேற்பரப்புல மூளை மட்டத்தை இப்படி வைக்கணும். நீங்க இப்படி வச்சு அந்த மட்டத்தை அடையாளப்படுத்தணும். அந்த மட்டத்திலிருந்து இப்படி இப்படி அந்த மட்டத்திலிருந்து தான் இந்த உயரங்களை நீங்க அளக்கணும். விளங்குதா? அப்ப இந்த பொது மட்டத்துல மூளை மட்டத்தை கொண்டு போய் வைங்க. இப்படி வச்சு போட்டு இங்க இருந்து உயரங்கள் அளங்க. அப்ப மீட்டர் கோலையும் மூளை மட்டத்தை நாம பயன்படுத்த வேண்டியிருக்கும். என்னதுக்காக? இந்த அளவீடுகள் எடுப்பதற்காக. ரைட், ஓகே. அப்ப என்ன மூளை மட்டம் ஏன் பயன்படுத்தப்படுறன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? என்னதுக்காக? பொது மட்டங்களை அடையாளப்படுத்துவதா. பொது கிடை மட்டத்தை, திரவங்கள்ட இரு திரவங்கள்ட பொது கிடை மட்டத்தை அடையாளப்படுத்துறதுக்காகத்தான் நம்ம மூளை மட்டத்தை பயன்படுத்துறோம். அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லையா? இப்பரிசோதனையில மூளை மட்டம் ஏன் அவசியப்படுவது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டேன். நாம என்னத்தை பயன்படுத்தினோம்? நான் உங்களுக்கு இந்த பிராக்டிக்கலை செஞ்சு காட்டுக்குள்ள நான் என்ன செஞ்சேன்? பிராக்டிக்கலா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு பாட்டை செய்யக்குள்ள நான் என்ன சொன்னேன்? நான் என்ன செஞ்சேன்னா நீர் மட்டத்தை பயன்படுத்தினோம் ஒரே கிடை மட்டத்தை அடையாளப்படுத்துறதுக்கு. சரியா? அதுவும் ஓகே தான். ஸோ இவங்க பொதுவா என்ன செய்வாங்க? லெப்ல வந்துகிட்டு நீர் மட்டத்தை பயன்படுத்தி கொண்டு இருக்காம ரைட் இந்த மூளை மட்டத்தை பாய்ப்பாங்க. அப்படி மூளை மட்டத்தை இப்படி வச்சு போட்டு இந்த குழாயிட மேற்பரப்பின் வழியே இந்த அடுத்த மேற்பரப்பை இப்படி வைப்பாங்க. மூளை மட்டத்தை அடுத்த பக்கத்தை வைப்பாங்க. எனவே ஒரே கிடை மட்டத்தை அடையாளப்படுத்துறதுக்காக நமக்கு மூளை மட்டம் உதவுது. அடுத்தது, யூக்லாய் பரிசோதனையில் பயன்படுத்தப்படும் கோட்பாட்டை தருக. சொல்லுங்க அப்போ. இந்த யூக்லாயில நாம யூஸ் பண்ணின பிசிக்ஸ்ல தியரி என்ன? அதான் அந்த கோட்பாடுன்னு சொல்றது. யூக்லாய் பிராக்டிக்கல்ல நாம யூஸ் பண்ணின பிசிக்ஸ்ல தியரி. எஸ், இந்த இருக்குது. ஏயில் இருக்கிற அமுக்கத்தையும் பியில் இருக்கிற அமுக்கத்தையும் நாம சமண்டெடுத்தோம். அதாவது ஓய்வில் உள்ள ஒரு குறிப்பிட்ட திரவம் சரி தொடர்ச்சியான இணைப்பில் உள்ள போது ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கம் சமனாகும் என்ற கோட்பாடை வச்சுதான் நாம இந்த பிராக்டிக்கலை செய்யறோம். ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கத்தை சமப்படுத்தி தான் இந்த சமன்பாடை உருவாக்கின நாம. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? நீங்க இங்க பயன்படுத்துற யூக்லாய் பரிசோதனை பயன்படுத்தும் கோட்பாட்டை தருகன்னு சொன்னா என்ன சொல்லணும்? ரைட், ஓய்வில் உள்ள ஓர் திரவத்தில் தொடர்ச்சியான இணைப்பில் உள்ள போது, தொடர்ச்சியான இணைப்பு, அதையும் நான் சேர்த்து சொல்றேன். ஓய்வில் இருக்கணும், ஒரே திரவமா இருக்கணும், தொடர்ச்சியான இணைப்புனா கனெக்டிவிட்டி இருக்கணும். இந்த திரவத்தையும் இந்த நீரை செப்பரேட் ஆக்கி வச்சுக்க கொள்ளக்கூடாது. தொடர்ச்சி, அந்த நீர்ல கனெக்டிவிட்டி இருக்கணும், நீர் தொடர்ச்சியா இருக்கணும். தொடர்ச்சியாகவும் உள்ள போது அல்லது ஒரே இணைப்பில் உள்ள போது ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கம் சமனாகும். இந்த கோட்பாடத்தை நம்ம பயன்படுத்துறோம். ஓய்வில் இருக்கணும், ஒரே திரவமா இருக்கணும், இணைப்பா இருக்கணும், கனெக்டிவிட்டி, தொடர்ச்சியான திரவமா இருக்கணும், ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கம் சமனாகும். அடுத்தது, திரவங்களின் பொது இடைமுகத்திலிருந்து திரவ உயரங்களை அளப்பதற்கு பொதுவாக
மில்லிமீட்டர் பயன்படுத்தினாலும் இம்முறையில் சிறிய புயமுடைய யூக்குழாயை பயன்படுத்தி உயரங்களை அளப்பது பொருத்தமானது அல்ல. காரணம் யாது? என்னையாம், திரவங்களின் பொது இடைமுகத்திலிருந்து திரவ உயரங்களை அளப்பதற்கு பொதுவாக மில்லிமீட்டர் அளவிடை பயன்படுத்தினாலும் வருமா, மில்லிமீட்டர் அளவிடை பயன்படுத்தினாலும் இம்முறையில் சிறிய புயமுடைய யூக்குழாயை பயன்படுத்தி உயரங்களை அளப்பது பொருத்தமானது அல்ல. காரணம் யாது? கவனிங்க. என்ன கேட்கிறாங்கிறத முதல் நீங்க சரியா புரிஞ்சு கொள்ளணும். அதாவது இந்த பிராக்டிக்கல்ல வந்துட்டு மில்லிமீட்டர் அளவிடைகள் பயன்படுத்தப்படுவது. பேசிக்கலி மீட்டர் அளவு சட்டத்தை பயன்படுத்துறாங்க. மீட்டர் அளவு சட்டம்னா என்ன? அதுல இழிவெண்ணிக்கை மில்லிமீட்டர்ல அடிக்க போகுது. 1 மில்லிமீட்டர் 2 மில்லிமீட்டர் அது வாசிப்புகள் போகும். எனவே மீட்டர் அளவு சட்டத்தை பயன்படுத்துற ஒரு யூக்குழாய் பரிசோதனை. அந்த பரிசோதனையில இந்த யூக்குழாய்கள் எப்படிப்பட்டதா இருக்கின்றா? சிறியதாக இருக்குதாம். நல்லா பாருங்க கேள்வியை மறுபடியும். யூக்குழாய்கள் எப்படிப்பட்டதா இருக்குது? பொதுவாக மில்லிமீட்டர் பயன்படுத்தினால் இம்முறையில் சிறிய புயமுடைய யூக்குழாய். சிறிய புயம்னா என்ன? யூக்குழாய் அந்த புயத்திட நீளம் சின்னனா இருக்குது, ரைட்? சிறிய புயமுடைய யூக்குழாயை பயன்படுத்தி உயரங்களை அளப்பது பொருத்தமானது அல்ல. காரணம் யாது? சோ கவனிங்க, நீங்க சிறிய புயத்தை கொண்ட யூக்குழாயை இந்த பிராக்டிக்கல்ல பயன்படுத்துறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த நேரத்துல இங்க நீங்க அளக்க போற திரவ நிரல்களோட உயரம் இருக்குத்தானே. பொதுவா இந்த திரவ நிரல்களோட உயரங்கள் எப்படிப்பட்டதாக வரும்? பொதுவா இந்த திரவ நிரல்களோட உயரங்கள் எப்படி வரும் பாத்தீங்களா இருந்தா சின்ன பருமனாத்தான் வரும். இவங்களோட பருமன்கள் சிறிய பருமன்களாகத்தான் வரும். ஏன்? யூக்குழாயே சின்னதா தான் இருக்கு. சிறிய புயமுடைய ஒரு யூக்குழாயை பயன்படுத்துறீங்கன்னா நீங்க HLக்கும் HWக்கும் வாசிப்பு எடுக்க அந்த வாசிப்பு எப்படித்தான் இருக்கும்? சின்னதா தான் இருக்கும். நிறைய எண்ணெயை இந்த புயத்துக்குள்ள சேர்க்கலாம். நிறைய எண்ணெயை இதுக்குள்ள சேர்க்கிறதுக்கு யூக்குழாய்க்கு இடம் போதாது. எனவே சிறிய புயத்தை கொண்ட யூக்குழாயை பயன்படுத்துறீங்களா, இந்த உயரங்கள் சின்னனா இருக்கும். உயரங்கள் சின்னனா இருக்குதுண்டா என்ன பிரச்சனை? வாசிப்பு சின்னனா இருக்குதுன்னு அர்த்தம். நல்லா பாருங்க, சதவீத வலு சமன் இழிவெண்ணிக்கையின் கீழ் வாசிப்பு தர 100 தானே. சோ வாசிப்பு சின்னனா இருந்தால் சதவீத வலு பெருசா வரும். வாசிப்பு சிறிசா இருக்குதா, சதவீத வலு பெருசா வரும். அப்ப நீங்க சிறிய புயமுடைய யூக்குழாயை பயன்படுத்தக்குள்ள அங்க எடுக்க போற திரவ நிரல்களோட உயரங்கள் சிறியதா இருக்கும். அதனால வாசிப்பு சிறியதா இருக்குது. அதனால சதவீத வலு பெரியதாக வர ஆரம்பிச்சிடும். ரைட்? அப்ப வலு பெருசா வர நல்லமா இல்ல. அப்ப என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்க? சிறிய புயத்தை பயன்படுத்தும் போது திரவ நிரல்களின் உயரங்கள் சிறியதாக அமையும். அதனால் வாசிப்பின் சதவீத வலு உயர்வாக வரும். ரைட்டா? சிறிய புயங்களை பயன்படுத்தும் போது திரவ நிரல்களின் உயரங்கள் சிறியதாக வரும், சிறியதாக அமையும். இதன் காரணமாக சதவீத வலு, வாசிப்பின் சதவீத வலு உயர்வாக அமையும். ஓகே, மேலே உள்ள பிரச்சினையை குறைப்பதற்கு வேறொரு பொருத்தமான முறையை கூறுக. அப்ப நாம முதலாவது பிரச்சனையை அடையாளப்படுத்திட்டோம். என்ன? யூக்குழாய் சின்னனா இருந்தா HL HW பருமன்கள் சின்னனா தான் இருக்கும். சரியா? HL HW பருமன்கள் வந்துட்டு எப்படி இருக்க போகுது? சின்னனா இருக்க போகுது. சோ கேக்குறாங்க, மேலே உள்ள பிரச்சனையை குறைப்பதற்கு வேறொரு பொருத்தமான முறையை கூறுக. ரைட்? சோ இதுல முதலாவது நீங்க இந்த பிராக்டிக்கல்ல மீட்டர் அளவு சட்டத்தை தான் பயன்படுத்தினீங்க, அளவு சட்டத்தை மாத்தல்ல. இருந்தாலும் இந்த யூக்குழாய் பிராக்டிக்கல்ல HL HWக்கு சரியான சிறிய வாசிப்பு வாரதான பிரச்சனை. சோ இதை நாம எப்படி தவிர்க்கலாம்னு கேட்கிறாங்க இல்லையா? கவனிங்க கவனிங்க, நாம இந்த யூக்குழாய்க்குள்ள
ஃபர்ஸ்ட்டுக்கு நீரை இப்படி எடுத்துட்டோம். இப்படி நாம நீர் எடுக்கிறோம். எடுத்து போட்டு இதுக்குள்ள எண்ணெயை சேர்க்கக்குள்ள இந்த பக்கம் எண்ணெய் மட்டம் கீழுக்கு இறங்கும், நீர் மட்டம் கீழுக்கு இறங்கும், இந்த பக்கம் நீர் மட்டம் மேலுக்கு உயருது. எப்படி இடையில எண்ணெய் மட்டம் இப்படி வருவது இல்லையா? ஸோ இதுதான் HL, இதான் நம்ம HWன்னு சொன்னோம். அப்படித்தானே? ரைட். இப்ப கவனிங்க, இந்த புயம் சின்னனா இருந்தா நமக்கு வார பிரச்சனை என்ன? இதுக்குள்ள எண்ணெயை சேர்க்கக்குள்ள ஒரு குறிப்பிட்ட உயரத்தை விட எண்ணெயோட உயரத்தை அதிகரிக்க இயலாது. அப்படித்தானே? ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரியான பிராக்டிக்கலுக்கு முதலாவது விஷயம், பொதுவா இந்த எண்ணெய் நீர பொது மட்டம் இருக்குதானே, எண்ணெய் நீர பொது மட்டம், இந்த பொது மட்டத்தை யூக்குழாயிட கீழ்ப்பகுதியில் வரக்கூடியவாறு என்ன அதை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா இது பாருங்க, பொதுமட்டம் இந்த இடத்துல இருக்க போனதாலதான் எண்ணெயோட உயரம் இவ்வளவுக்குள்ள மட்டுப்படுத்தப்படுவது. இதுக்கு அங்கால எண்ணெயை சேர்க்க இயலாம், ஏன்னா யூக்குழாய் முடிஞ்சு. ஆக இந்த பொதுமட்டம் இங்க இல்லாம இங்க இருந்தா, அடிக்கு பக்கத்துல இருந்தா எண்ணெயோட உயரத்தை கொஞ்சம் பெருசாக்கலாமா இல்லையா? பெருசாக்கலாம். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, பொது இடைமுகம் யூக்குழாயின் அடிப்பகுதிக்கு அண்மையில் வரத்தக்கதாக இப்பரிசோதனையை மாற்றி அமைப்பதன் மூலம் இந்த பிரச்சனையை ஓரளவுக்கு குறைக்க முடியும்னு சொல்றாங்க. சரியான இல்லையா? இந்த மட்டத்தில் இருக்காம இங்க கீழுக்கு வந்தா உயரத்தை கூட்டலாம் தானே, உயரம் தானே, சின்ன உயரமா வாரதானே நமக்கு பிராக்டிக்கல் இருக்கிற பெரிய பிரச்சனை. அப்ப பொது இடைமுகம் நல்லா கீழுக்கு வரக்குள்ள ஓரளவுக்கு உயரத்தை செய்யலாம், கூட்டலாம். ரைட் ரைட். அப்ப மீட்டர் அளவு சட்டத்தை நீங்க மாத்தாம இந்த பிராக்டிக்கலை செய்ய போறீங்கன்னா இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது, பொது இடைமுகம் யூக்குழாயின் கீழ்ப்பகுதியில் வரத்தக்கதாக நிலைநிறுத்தப்படல் வேண்டும். அப்ப சரியா? மேலே உள்ள பிரச்சனையை குறைப்பதற்கு வேறொரு பொருத்தமான முறையை கூறுக அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் புரிஞ்சுக்கொள்ளுங்க, மீட்டர் அளவு சட்டத்தை மாத்தல்ல, மீட்டர் அளவு சட்டம் அதே மில்லி மீட்டர் வாசிப்பு தான் அறிக்கக்குள்ள இந்த பிரச்சனையை நீங்க தீர்க்கணும்னால் பொது மட்டத்தை கீழுக்கு கொண்டு வரணும். அப்ப பொது இடைமுகமானது யூக்குழாயின் கீழ் அடிப்பகுதியில் இருக்கத்தக்கதாக, யூக்குழாயின் கீழ்ப்பகுதியில் இருக்கத்தக்கதாக இப்பரிசோதனை அமைப்பை திருத்துதல் வேண்டும், மாற்றி அமைத்தல் வேண்டும். சரியா? இப்ப சிலவருக்கு ஒரு கேள்வி வரும், எப்படி நாம பொது இடைமுகத்தை கீழுக்கு கொண்டு வரேன்? ஒன்றும் செய்ய தேவையில்லை, இதுக்குள்ள இருக்கிற தண்ணியில கொஞ்சத்தை ஊத்திட்டீங்கன்னா சரி, தண்ணியை கொஞ்சம் வெளியேற்றினீங்கன்னா பொது இடைமுகம் ஓட்டவா கீழுக்கு வரும். சரியா? நீர் கூட இருக்குது, நீரை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா பொது இடைமுகம் என்ன செய்யும்? கீழுக்கு வரும். அப்ப பொது இடைமுகத்தை கீழுக்கு இறக்குதல் வேண்டும். அது எப்படி இறக்கலாம்? இதுக்குள்ள இருக்கிற தண்ணியை கொஞ்சம் வெளியேற்றி. அப்ப மேலே உள்ள பிரச்சனையை குறைப்பதற்கான பொருத்தமான முறையை கூறுகின்றா, பொது இடைமுகம் குழாய்க்கு அடிப்பகுதியில் குழாயின் கீழ்ப்பகுதியில் வரத்தக்கதாக மாற்றி அமைத்தல் வேண்டும். அடுத்தது 10வது, தேங்காய் எண்ணெயின் அடர்த்தி D1 எனின் அதை துணிவதற்காக வரைவை வரைவதற்கு பின்வரும் செயன்முறைகளில் சரியான செயன்முறையை தெரிந்தெடுக்க காரணத்தை விளக்குக. சரியான? இது நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு விஷயம். உரிய புயத்தில் மேலும் நீரை செலுத்துதல், உரிய புயத்தில் மேலும் தேங்காய் எண்ணெயை செலுத்துதல். என்னையா வரைகிறதுக்கு நாம் என்ன சொன்னோம்? HL HWக்கு பல வாசிப்பெடுக்கணும். பல வாசிப்பெடுக்கணுமா இருந்தா இதுக்குள்ள நம்ம நீரை சேர்க்கிறையா? இல்ல, நீரை சேர்த்தா பொதுமட்டம் மேலுக்கு போகும், உயரம் மாறாது. ரைட்? எனவே இதுக்குள்ள நம்ம என்னத்தை சேர்க்கணும்? நீரை சேர்க்க கூட எண்ணெயை சேர்க்கணும். அப்ப நீங்க யாரை சேர்க்கணும்? உரிய புயத்தில் மேலும் தேங்காய் எண்ணெயை செலுத்துதல் வேண்டும். இதைத்தான் நம்ம தெரிவு செய்வோம். ஏயா பியா? பியத்தான் நம்ம தெரிவு செய்யணும். இது ஒரு பாஸ் பேப்பர் கேள்வியிலிருந்து வர ஒரு பகுதி. அப்ப உரிய புயத்தில் மேலும் தேங்காய் எண்ணெயை சேர்த்தல் வேண்டும். என்ன காரணம்? ரைட், தேங்காய் எண்ணெய் சேர்க்கப்படக்குள்ளதான் பொது மட்டத்தில் இருந்தான திரவ நிரல்களின் உயரங்களுக்கு வெவ்வேறு வாசிப்புகளை பெற முடியும். நீர் சேர்க்கப்படுமாயின் பொதுமட்டத்தில் இருந்தான உயர வித்தியாசம் மாறாது. எப்படி சொன்னீங்கன்னா சரி. எப்படி? தேங்காய் எண்ணெய் சேர்ப்பதன் மேலும் தேங்காய் எண்ணெய் சேர்ப்பதன் மூலம் பொதுமட்டத்தில் இருந்தான உயரம் திரவ நிரல்கள உயரங்களுக்கு பல வாசிப்புகளை பெற முடியும். எண்ணெய் நீர் சேர்க்கப்படுமாயின், மேலும் நீர் சேர்க்கப்படுமாயின் பொது இடைமுகத்தில் இருந்தான உயரங்கள் மாறாது. பொது இடைமுகம் மேலே உயருமே அன்றி
பொது இடைமுகத்தில் இருந்தான உயரங்கள் மாறாது. இந்த மாதிரி நீங்க இந்த விடையை எழுதினீங்கன்னா சரி. ரைட், அதுக்காக நீங்க ப்ராப்பரா இதெல்லாம் பாடமாக்கி வச்சுக்கொள்றல. சரியான, நான் வந்துட்டு இப்படி வசனத்தை எழுதுங்க அப்படின்னு நான் ஏன் சொல்றேன் இல்லைண்டா, நீங்க என்னங்கிறத புரிஞ்சு கொண்டா சரி. அதுக்கு பிறகு உங்களோட வேர்ட்ஸ்ல நீங்க அதை எழுதலாம். இப்படியே எழுதணும்னு இல்லை, இப்படித்தான் இருக்கணும்னுலாம் இல்லை. சரியான, இப்ப நான் சொன்ன கன்செப்ட உங்களோட வேர்ட்ஸ்ல நீங்க எழுதுங்க. உங்களோட வேர்ட்ஸ்ல நீங்க எழுதினீங்கன்னா சரி. ஆனா விஷயம் உள்ளடக்கப்படணும். என்ன சொல்ல வாரீங்கிறத நீங்க தெளிவா சொன்னீங்கன்னா சரி. அப்ப ஒவ்வொன்றையும் நீங்க தனித்தனி அனுசரிக்க தேவையில்லை, பாடமாக்கி கொண்டிருக்க வேண்டிய ஒரு தேவை இல்லை. ரைட். ஸோ இந்த யூக்ளாய் தொடர்பாக நம்ம பின்னுக்கு ஒரு பாஸ் பேப்பர் உதாரணத்தை நாம் செய்ய போறோம். ரைட், அதுக்கு முதல் இந்த யூக்ளாய் தொடர்பான ஏதும் கேள்விகள் உங்களுக்கு இருந்தா கேளுங்க பார்ப்போம். ஸோ நம்ம நிறைய விஷயங்களை இந்த யூக்ளாய்க்குள்ள பேசி இருந்தோம். இது தொடர்பான ஏதும் கேள்விகள் இருந்தா கேளுங்க. இந்த இப்ப இப்படி சில கேள்விகள் வருவது என்னன்னா, யூக்ளாய் வந்துட்டு நம்ம சின்ன யூக்ளாய் பயன்படுத்தினா என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத பத்தி பேசினா, அப்ப நம்ம பெரிய யூக்ளாயை பயன்படுத்தலாம் தானே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. எஸ், பெரிய யூக்ளாயை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ ப்ராக்டிக்கல்ல இப்படி ஒரு இஷ்யூ வந்துட்டு யூக்ளாய் சின்னனா இருக்குதுன்னா நீங்க அதை எப்படி மேனேஜ் பண்ணுவீங்கிறதா அந்த கேள்வி. சரியான, அப்ப சிறிய புயமா இருந்தா நீங்க அதை எப்படி மேனேஜ் பண்ணுவீங்கிறதா அந்த கேள்வி. ஸோ கேள்விக்கு ஏற்ற மாதிரி நம்ம டீல் பண்றோம். அடுத்தது 3 திரவங்களை யூஸ் பண்ணலாமா, யூக்ளாய்க்குள்ள 3 திரவங்களை வச்சு பிராக்டிக்கலா டீல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. ஸோ தாராளமா நம்ம 3 திரவங்களையும் யூக்ளாயில பயன்படுத்தலாம். பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம அதை ஒரு கேள்வியாக பின்னுக்கு வரும். நான் FWC பேப்பர்ல இருந்து ஒரு கேள்வி, அதுக்காக வேண்டிய ஒரு கேள்வியை நான் போட்டு இருக்கிறேன். ஏன்னா அப்படியான கேள்விகள் வரும்ங்கிறத எதிர்பார்த்து தான் போட்டது. அதாவது கலக்கும் இயல்பல்லாத திரவங்களுக்குத்தான் நாம யூக்ளாயை பயன்படுத்தணும்னு சொன்னேன். இருந்தாலும் கலக்கும் இயல்புடைய திரவங்களுக்கு கூட யூக்ளாயை பயன்படுத்துறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. எப்படி? இப்ப உதாரணமா அல்கஹால் நீர்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அல்கஹால் நீர்ல என்ன அடர்த்தியை ஒப்புறதுக்கு, அல்கஹால் நீர்ல சாரடர்த்தியை துணிகிறன்னு வச்சுக்கோமே, அல்கஹால்ல சாரடர்த்தியை துணிகிற பிராக்டிக்கலுக்கு யூக்ளாய் பொருத்தம் இல்லைன்னு நம்ம பொதுவா சொல்றோம். சரியான, இது நம்மளோட வளமையான பிராக்டிக்கல் மெத்தட்ல யூக்ளாயை பயன்படுத்தி அல்கஹால்ல சாரடர்த்தியை துணிய இயலாம். ஆனா இந்த யூக்ளாய்க்குள்ள வளமைக்கு மாற்றமா ஒரு வேலை ஒன்று செஞ்சால் நம்ம கலக்கும் இயல்புடைய திரவங்கள் அடர்த்தியையும் கண்டுபிடிக்கலாம். எப்படி சொல்றாங்கண்டா, நீங்க இந்த யூக்ளாய்க்குள்ள சோ நான் அது பின்னுக்கு வருவதா கேள்வி, இது தனி ஒரு ஸ்ட்ரக்சரா நான் அதை போட்டு வச்சிருக்கிறேன். இந்த டியூப்ல பின்னுக்கு இருக்குது. இந்த யூக்ளாய்க்குள்ள நீங்க ஃபெஸ்டுக்கு சரியா, நீங்க ஃபெஸ்டுக்கு என்ன செய்றீங்கன்னால் நெல்ல அடர்த்தி கூடின யாரோடையும் கலக்காத ஒரு திரவத்தை எடுங்க. உதாரணமா இரசத்தை பயன்படுத்துங்க. இந்த யூக்ளாய்க்குள்ள நீங்க ஃபெஸ்டுக்கு இரசத்தை எடுங்க. சரியா, இரசத்தை எடுத்துட்டீங்க. எடுத்து போட்டு சரியான ஒரு புயத்துல நீங்க என்ன செய்யுங்கன்னா அல்கஹாலை போடுங்க. அல்கஹால் ஒரு புயத்துக்குள்ள இருக்கட்டும். இன்னொரு புயத்துல நீரை சேருங்க. இந்த இரச மட்டம் ஒரே கிடைமட்டத்துல வார மாதிரி இங்க நீரையும் இங்க அல்கஹாலையும் சேருங்க. நீரும் அல்கஹாலும் உண்மையான செய்யும், ஒன்றோடு ஒன்று கலக்கும். ஆனா நாம இவங்க ரெண்டு பேருக்கு இடையில யாரை யூஸ் பண்ணி விட்டோம்? இரசத்தை பயன்படுத்தினோம். சோ இரசத்தோட நீரும் கலக்காது, அல்கஹாலும் கலக்காது. அப்ப அடியில யாரு அல்கஹால் இருக்கு, ஒரு புயத்துல நீர் இருக்கும், இன்னொரு புயத்துல எண்ணெய் இருக்கும். இப்ப இந்த இரச மட்டத்தை நம்ம ஒரே கிடைமட்டத்துக்கு வார மாதிரி இதுக்குள்ள நீரையும் எண்ணெயையும் அல்கஹாலையும் நாம சேர்த்திருப்போம். இப்ப ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கம் சமம் தானே. அப்ப இது இரசம், ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கம் சமம். அப்ப ஏயிலையும் பியிலையும் அமுக்கம் சமம் தானே. அப்ப பியில் இருக்கிற அமுக்கத்துக்கு நீர் உயரத்தை பயன்படுத்துங்க, ஏயில் இருக்கிற அமுக்கத்துக்கு அல்கஹாலோட உயரத்தை பயன்படுத்துங்க. அப்ப பை பிளஸ் HA ரோ G, பை பிளஸ் HW ரோ WG, இப்படி ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கத்தை சமப்படுத்தி நீங்க என்ன செய்யலாம்? அல்கஹாலோட அடர்த்தியை வந்துட்டு ஒப்பிடலாம். ரைட், இது எக்ஸெப்ஷன் கேஸ், வளமைக்கு மாற்றமான ஒரு சந்தர்ப்பம். சோ இந்த சந்தர்ப்பத்தை வச்சுக்கொண்டு வளமையான யூக்ளாய் பிராக்டிக்கலுக்கு நம்ம விட சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்றேன், வளமையான யூக்ளாய் பிராக்டிக்கல் இதான்.
அப்ப யூக்குழாய் பிராக்டிக்கல்ல வந்துட்டு அல்கோஹோலை பயன்படுத்துவதில்லை. என்ன காரணம்னு கேட்டா நம்ம என்ன சிம்பிளா சொல்லுவோம், அல்கோஹோல் நீரோட கலக்கும் இயல்புடையது, அப்ப பயன்படுத்த இயலான்னு சொல்லுவோம். ரைட். ஒரு ஆள் கேட்கிறது, இல்லை அல்கோஹோலை நம்ம பயன்படுத்தி இப்படி செய்யலாம் தானே என்று. எஸ், இப்படி செய்யலாம். வழமையாக நாம செய்யற மெத்தட்டின் படி செய்ய இயலாம். அப்ப பொதுவா ஒரு பிராக்டிக்கல் ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னா அது உங்களோட பிராக்டிக்கல் கைட பேஸ் பண்ணின கேள்வியா தான் இருக்கும். எல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்க. ரைட். இந்த பிராக்டிக்கல் கைட பேஸ் பண்ணினதாகத்தான் அந்த பிராக்டிக்கலுக்குரிய கேள்விகள் எல்லாமே வரும். அந்த அடிப்படையில பொதுவாக கேள்விகள் வரும்போது அதை யோசிங்க. வளமைக்கு மாற்றமா ஒரு விஷயத்தை நீங்க யோசிக்கிறீங்கன்னா அதை அவங்க கேள்வியில சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இப்ப இரசத்தை அடியில பயன்படுத்தி போட்டு ஒரு பக்கம் அல்கோஹோலையும் இன்னொரு பக்கம் நீங்க நீரையும் பயன்படுத்தி அல்கோஹோல் நீர் அடர்த்திகளை யூக்குழாய் பயன்படுத்தி என்ன செய்ய முடியும், ஒப்பிட முடியும்னு அவங்க சொன்னா அதை வச்சு நீங்க யோசிக்கலாம். ஸோ வளமைக்கு மாற்றமான விஷயங்களா இருந்தா அங்க கேள்வியில அது குறிப்பிடப்பட்டா நீங்க யோசிங்க. அதே நேரத்தில் சில பேர் அந்த ஸ்ட்ரக்சர் கேள்விகளை டீல் பண்ணக்குள்ள இப்ப உதாரணம் சொல்லுவோமே, ஏதாச்சும் ஒரு ப்ராக்டிக்கல் நீங்க செய்வீங்க, செய்யக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் ரைட், இப்ப உதாரணமா லைட்ஸ்ல ஒரு ப்ராக்டிக்கலை யோசித்து பார்ப்போம். இப்ப உதாரணத்துக்கு அரியத்துல நாம் என்ன செய்வோம்டா, ஊசியை குத்தி போட்டு அந்த ஒளிக்கதிர பாதையெல்லாம் வரைவோம் இல்லையா. இப்ப உடனே கொஞ்சம் பேர் வாரது, சார் நம்ம லேசரை பயன்படுத்தினா நேரடியா அழகா லேசரை அவதானிக்கலாம் தானே, அது என்னத்துக்கு ஊசியை பயன்படுத்தணும் இப்படின்னு கொஞ்சம் பேர் வருவீங்க. ரைட். எல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்க. அரியத்திட அந்த பிராக்டிக்கலா இருந்தாலும் சரி, எந்த பிராக்டிக்கலா இருந்தாலும் சரி, இந்த மெத்தட்ல தான் செய்யணும்னு இல்லை. இப்ப இந்த திரவத்திட அடர்த்தி அளக்கிறதுக்கு யூக்குழாயை வச்சுக்கிட்டு தான் அளக்கணும்னு இல்லை. ரைட். இன்றைக்கும் இந்த உலகத்துல வந்துகிட்டு பெரிய பெரிய லெப்ல எல்லாம் வந்துகிட்டு திரவங்களோட அடர்த்திக்கு யூக்குழாயத்தனை பயன்படுத்துறாங்க இல்லை. ஸோ நமக்கு வந்துட்டு நம்முடைய சிலபஸ்ல அவங்க இணைஞ்சிருக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ப்ராக்டிக்கலை யோசிப்போம். அடுத்தது நம்முடைய ஸ்கூல்ல லெப்ல என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் ப்ராக்டிக்கலை நாம செய்வோம். உதாரணம் சொல்லுமே, இந்த நம்ம பின்னுக்கு இதுக்கு அடுத்த ஹேயரின் ஆய்கருவியில வரும். ஹேயரின் ஆய்கருவியில பயன்படுத்துற குழாயிட விட்டம் ஆய்வு கூடத்துல எவ்வளவு வரைக்கும் கேட்டிருப்பாங்க. அதுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட வீச்சை விடையா சொல்லுவோம், தசம் 4ல இருந்து 1 சொல்லி சொல்லுவோம். ரைட். அப்படி ஒரு வரும் பின்னுக்கு கேள்வி. அப்ப இப்ப சில பேர் கேட்கலாம், அப்படி ஒரு குழாய் தானே, வேற குழாயை பயன்படுத்த இயலாதா அப்படின்னு கொஞ்சம் பேர் கிளம்பிட்டு வர்றது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஸ்கூல் லெப்ல உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அமைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட பிராக்டிக்கல் எல்லாமே வடிவமைக்கப்பட்டிருக்குது. இதுக்கு நான் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்டா, அரசாங்கம் ரைட் சில 2020 நினைக்கிறேன், 2020ஆம் ஆண்டு ஒரு ஒரு முக்கியமான ஒரு முடிவு ஒன்று எடுத்திக்கு. கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு முக்கியமான முடிவு எடுத்திக்கு. என்ன முடிவுண்டால், இரசம் இருக்குதானே, இரசத்தை இதுக்கு பிறகு எந்த ஒரு இடத்திலையும் பயன்படுத்தக்கூடாது. இரசம் ஒரு நச்சு பதார்த்தம் என்பதனால அதை நாம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவை கவர்மெண்ட் எடுக்குது 2020 நினைக்கிறேன். ரைட். அந்த முடிவுக்கு பின்னுக்கு யூனிவர்சிட்டியில நடைபெற்ற ரீசர்ச் காரணம். சரியான இலங்கையில சில பேர் செய்த அந்த ரீசர்ச் அவுட்புட்டை வச்சுதான் கவர்மெண்ட் அந்த டிசிஷனே எடுக்குது. ஆல்ரெடி ஏற்கனவே சில நாடுகள் அதை இரசத்தை தடை செஞ்சுட்டு. ரைட். சரி, நம்ம நாட்டை 2020 நினைக்கிறேன், 2020ஆம் ஆண்டு சேர்ந்தா இரசத்தை வந்துட்டு இனிமேல் என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு இடத்துலையும் பொதுவாக பயன்படுத்துறது வந்துட்டு தவிர்க்கணுங்கிற அடிப்படையில் ஒரு முடிவை கொண்டு வராங்க. அது ரீசர்ச் பேஸ், யூனிவர்சிட்டி நடந்த ரீசர்ச்சை காரணமா வச்சு. ரைட். அந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டல்ல இருந்த இரசத்தை பயன்படுத்தக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வந்துகிட்டு ரீப்ளேஸ் பண்ணப்படுவது. பாத்தீங்களா இருந்தால் இரசத்தை கொண்டதாக பயன்படுத்தப்பட்ட இந்த உதாரணமா ப்ரெஷர் மீட்டர், ப்ரெஷரை மெஷர் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட்டுக்கு முந்தி என்ன செய்யற, அப்படியே அதை அழுத்தி அழுத்தி இரசம் அப்படியே மேலுக்கு உயரத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா இருந்தா அந்த மீட்டரை வந்துட்டு பயன்படுத்த மாட்டாங்க. டிஜிட்டல் அல்லது அனலாக் ஏனைய மீட்டரை தான் பயன்படுத்துவாங்க. ப்ரெஷர் மீட்டருக்கு இரசத்தை பயன்படுத்த மாட்டாங்க. இதே மாதிரி ஸ்கூல்கள்லையும் இரசத்தோட தொடர்புடைய எந்த ஒரு அமைப்பையும் நாம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அதுல விளையுள் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அந்த வருடம் வந்துகிட்டு கவர்மெண்ட் வந்துட்டு சர்க்குலர் வெளியிடு என்னென்னால், ப்ராக்டிகல்ஸை பொறுத்தவரை டிபார்ட்மெண்டால் வெளியிடப்பட்ட அந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்களா இருந்தால், ப்ராக்டிகல்ஸ்ல எந்தெந்த ப்ராக்டிக்கல்ல எல்லாம் இரசம் பயன்படுத்தப்படுவதோ அந்த ப்ராக்டிக்கல் எல்லாத்தையும் என்ன செய்யறோம், இதுக்கு பிறகு வந்துட்டு இந்த சிலபஸ்ல இருந்து இல்லாம செய்யறோம் அப்படின்ற ஒரு விடயத்தை வந்துட்டு அறிக்கை விடுறாங்க. ஸோ அதன் காரணமாகத்தான் பாத்தீங்கன்னா நிறைய ப்ராக்டிகல்ஸ் வந்துட்டு நினைக்கமா 5 ப்ராக்டிக்கலா 5 நினைக்கிறேன், 5 ப்ராக்டிக்கல் வந்துகிட்டு 5 நாளா ப்ராக்டிக்கல் வந்துட்டு என்ன செய்யப்படுதுன்னா, உங்களோட ப்ராக்டிக்கல் கைடில் இருக்கிற அந்த ப்ராக்டிக்கல் அவ்வளவு மாதிரி இல்லாம செய்யப்படுது. அதுல ஹீட்ல மட்டுமே 3 ப்ராக்டிக்கல் இல்லாம போகுது. இரசத்தை பயன்படுத்துற 3 ப்ராக்டிக்கல் ஹீட்ல இருந்து இல்லாம செய்யப்பட்டுச்சு.
ஸோ இது காரணம் வந்து என்னன்னா இரசம் வந்துட்டு ஆபத்துங்கிற அடிப்படையில் கவர்மெண்ட் ஏற்படுத்தின ஒரு சட்டம் தான் இதுக்குரிய முக்கியமான காரணம். அப்ப லெப்ல ஸ்கூல் லெப்ல வந்துட்டு இரசம் இருக்கக்கூடாதுண்டா இரசத்தோட தொடர்புடைய பிராக்டிக்கல்கள் உங்களோட சிலபஸ்ல இருக்கக்கூடாது. அதே மாதிரி உங்களோட ஸ்கூல் லெப்ல என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட பிராக்டிக்கல் இருக்கணும். அப்ப அடர்த்தியை துணிகிறதுக்கு இப்படித்தான் நான் பயன்படுத்தணும், நாம இப்படி செய்யலாதா, அடர்த்தியை நம்ம இப்படி கண்டுபிடிக்க இயலாதா அப்படிங்கிறது இல்ல விஷயம். ஸ்கூல்ல இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பேஸ் பண்ணி எப்படி அடர்த்தியை துணிவீங்க அதான் உங்களோட கைட்ல இருக்குது. சரியான? அப்ப நீங்க கூட ஓவரா என்ன செய்ய தேவையில்லை, இந்த ஸ்ட்ரக்சர் பார்ட்ல வந்துட்டு ஓவரா யோசிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஓகே, இப்ப நாம ஹேயரின் ஆய்கருவிக்குரிய பகுதி இருக்குது, கல்குலேஷன் பார்ட் இருக்குது, ஸ்ட்ரக்சர் பார்ட் இருக்குது. என்ன செய்வோம் பாப்போமா அல்லது இன்னொரு கிளாஸ்ல நம்ம அதை செய்வோமா? உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. மாறி மாறி வருவது இல்லையா? இதுக்கு நான் டிசிஷன் எடுக்க இல்லாமல் இருக்குது. எனிவே நான் வந்துட்டு அந்த கல்குலேஷன் பார்ட்டை மட்டும் உங்களுக்கு செய்து காட்டுறேன். கல்குலேஷன் கேள்வி 2 இருக்குதானே, அதுல யூக்லாயை பேஸ் பண்ணின கல்குலேஷன் கேள்வி இருக்குது. அந்த கேள்வியை கொஞ்சம் பார்த்துக்கொள்வோமா? இப்போ நம்ம அதை பார்த்துட்டோம்னா நமக்கு நல்ல யூக்லாய் வேணும்னா பிறகு பார்க்கலாம். கல்குலேஷன் பார்ட்டை கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். கல்குலேஷன் பார்ட் பின்னுக்கு இருக்குது. ஹேயரின் ஆய்கருவி கேள்விகளுக்கு பின்னுக்கு இருக்கும் பாருங்க. பேஜ் நம்பர் போடுபடல, பேஜ் நம்பர் 6ல இருக்குது. கல்குலேஷன் சொல்லி போட்டுருப்பேன். அதுல முதலாவது கேள்வி எடுங்க ஆகும், கேள்வியை செய்யுங்க. அப்ப அதுல கல்குலேஷன் செய்யுங்க ஆகும். கல்குலேஷன்ல முதலாவது கேள்வியை செய்யுங்க. கேள்வி வளமையான யூக்லாய் கேள்விகளை போடல, அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். வளமையான கேள்வி போட்டா நீங்க வளமையா செய்யற மாதிரி செஞ்சு பேச்சில்லை, அதெல்லாம் நம்ம ரிவிஷன்ல பாக்குறோம் தானே. நிறைய வேறுபட்ட விடைகள் ஏன் வருவது? அவ்வளவு கஷ்டமான கேள்வி இல்லையே அது. நிறைய வேறுபட்ட விடைகள் வந்திருக்குது. ஒரு யூக்லாயில இந்த எண்ணெய் அடர்த்தி 800, நீர் அடர்த்தி 1000 இல்லையா? அது தெரியும். ஓகே, அடர்த்தி 1000. இந்த எண்ணெயிட பொதுமட்டத்திலிருந்து எண்ணெயிட உயரம் 10 சென்டிமீட்டர், கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், 10 சென்டிமீட்டர், ரைட்? 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டரில் இருந்து 15 சென்டிமீட்டராக மாற்றப்படுகின்றது எனின் ஆரம்ப நிலையிலிருந்து பொது மட்டம் மாற்றமடையும் அளவு யாது? பொதுமட்டம் எங்க போகும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பொதுமட்டம் அசைகிற தூரத்தை தான் கேட்டிருக்கிறாங்க இல்லையா? கவனிங்க, இந்த பொதுமட்டத்திலிருந்து எண்ணெயிட உயரம் 10. சோ இந்த பொதுமட்டத்திலிருந்து நீர உயரம் எவ்வளவு? ஆரம்பத்துல பொதுமட்டத்திலிருந்து எண்ணெயிட உயரம் 10 அறிந்திருக்குது. அந்த நேரத்துல நீர உயரம் என்ன அப்படிங்கறத நாம கண்டுபிடிப்போம். அது ரொம்ப சிம்பிள். எப்படி? அதாவது கவனிங்க, எண்ணெயிட உயரத்துக்கும் நீர உயரத்துக்கும் எண்ணெயிட உயரத்துக்கும் இடையிலான விகிதம் எப்படிப்பட்டது என்றால், எண்ணெயிட அடர்த்திக்கும் நீர் அடர்த்திக்கும் இடையிலான விகிதத்துக்கு சமன். அதாவது நேர்மாறாக இருக்கும். எண்ணெயிட உயரத்தின் கீழ் நீர உயரத்தின் கீழ் எண்ணெயிட உயரம் என்றால், இங்க எண்ணெயிட அடர்த்தியின் கீழ் நீர் அடர்த்தி தலைகீழா வரும், மாறி வரும். இப்படிதான் நம்ம ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கத்தை சமப்படுத்தக்குள்ள இப்படிதான் சமன்பாடை உருவாக்குறோம். சரியான? இப்ப இது கட்டாயம் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். எப்படி ஒரே கிடைமட்டத்தில் நீங்க அமுக்கத்தை சமப்படுத்தக்குள்ள பொது சமன்பாடு எப்படி வரும்னால், நீர உயரம் கீழுக்கு எண்ணெயிட உயரமா இருந்தால் இங்க அடர்த்தியில மேலுக்கு எண்ணெய் அடர்த்தி கீழுக்கு நீர் அடர்த்தின்னு வரும். இப்ப யோசித்து பாருங்க, இந்த நீர உயரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். எண்ணெயிட உயரம் எவ்வளவு? 10. எண்ணெயிட அடர்த்தி எவ்வளவு? 800. நீர் அடர்த்தி எவ்வளவு? 1000 இல்லையா? இப்ப இது பாருங்க, HW என்ன வரும்? 8 சென்டிமீட்டர். அப்ப பொது
ரைட். இப்ப கவனிங்க, நாம இந்த புயத்துக்குள்ள மேலும் எண்ணெயை சேர்க்கிறோம். அதாவது 10 சென்டிமீட்டர்ல இருந்த இந்த எண்ணெயை நாம 15 சென்டிமீட்டராக மாற்ற போறோம் இல்லையா? 10 சென்டிமீட்டர்ல இருந்த இந்த எண்ணெயை நாம என்ன செய்ய போறோம்? 15 சென்டிமீட்டரா மாத்துறோம். அப்படி மாத்தினால் பொதுமட்டத்துக்கு என்ன நடக்கும்? பொதுமட்டம் எவ்வளவு தூரம் அசையுங்கிறத அந்த கேள்வி. ரைட். முதலாவது கவனிங்க, இந்த கேள்வியில இப்ப இந்த யூ குழாய்க்குள்ள பொதுமட்டம் இந்த அறிக்குது, இங்கே காட்டுனா இந்த அறிக்குது பொதுமட்டம். இந்த பொதுமட்டத்திலிருந்து 10 சென்டிமீட்டருக்கு நீர் இருந்த இந்த பக்கம் 8 சென்டிமீட்டருக்கு 10 சென்டிமீட்டருக்கு எண்ணெய் இருந்த 8 சென்டிமீட்டருக்கு நீர் இருக்குது. இது 8 சென்டிமீட்டர், இது 10. இப்ப கவனிங்க, நாம இதுக்குள்ள எண்ணெயை மேலதிகமா சேர்க்கிறோம்னு வச்சுக்கொள்ளுங்க. எல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க இதுக்குள்ள எண்ணெயை சேர்க்கும் போது, நீங்க இப்படி எண்ணெயை சேர்க்கும் போது இந்த பொது மட்டம் இருக்குதானே, இந்த பொது மட்டம் அப்படியே இருக்காது. ஏன்னா நீங்க மேலுக்கு பாரத்தை சேர்க்கிறீங்க. சோ மேலுக்கு பாரத்தை சேர்க்க சேர்க்க இந்த பொது மட்டம் கீழுக்கு இறங்கும். சரியா? அப்ப இந்த பொது மட்டம் என்ன செய்ய போகுதுன்னா கீழுக்கு வரும். உதாரணமா இங்க வரட்டுமே, இங்க வந்துட்டு ரைட். இப்ப நம்ம இதுக்குள்ள எண்ணெயை சேர்க்கும் போது இந்த பொதுமட்டம் கீழுக்கு இறங்குது. சரியானே? அதனால எண்ணெயோட உயரம் ஃபைனலா எவ்வளவு வருவதாம்? 15 சென்டிமீட்டர்னு வருது. இப்ப பாருங்க, இந்த பொதுமட்டம் இந்த பக்கம் கீழுக்கு இறங்கக்குள்ள இந்த பக்கம் இருக்கிற இந்த நீர்மட்டம் இருக்குதானே, இது மேலுக்கு உயரும். உயருமா இல்லையா? உயர்ந்தானே. அதுவும் எப்படி உயரும் பார்த்தீங்கன்னால், இது ரெண்டுமே ஒரே குறுக்கு வெட்டு பரப்பை கொண்டதாக இருக்கிறதால நீங்க இதுக்குள்ள எண்ணெயை சேர்க்கும் போது இந்த இடத்துல இருந்த பொதுமட்டம் கீழுக்கு இயங்கின தூரம், அசைந்த தூரம் உதாரணமா எக்ஸா இருந்தால், இந்த இடத்துல இருந்த இந்த நீர்மட்டம், மேலுக்கு இருந்த இந்த நீர்மட்டம் மேலுக்கு உயர்ந்த தூரமும் அதே எக்ஸாகத்தான் இருக்கும். ரெண்டும் ஒரே குறுக்கு வெட்டு பரப்புங்கிறதால இது கீழுக்கு இறங்கின தூரம் எக்ஸா, இது மேலுக்கு எழுந்த தூரமும் எக்ஸ் தான். விளங்குதா? இப்ப யோசித்து பாருங்க. இப்ப பொதுமட்டம் இங்க இருக்குது, இங்க இருந்த பொதுமட்டம் கீழுக்கு வந்து ஏன் எண்ணெயை சேர்த்ததால அது கீழுக்கு இறங்கி. இப்ப இந்த பொதுமட்டத்திலிருந்தான இந்த உயரம் 15 அடிக்கக்குள்ள இதே பொதுமட்டத்திலிருந்தான இந்த நீர் உயரத்தை நாம கண்டுபிடிக்க போறோம். அதாவது எண்ணெய்ட உயரம் பொதுமட்டத்திலிருந்து 15 என்றால் பொதுமட்டத்திலிருந்து நீர் உயரம் எவ்வளவு கண்டுபிடிக்கலாமா இல்லையா? அதே சமன்பாடு HW இன் கீழ் HL, ரோ L இன் கீழ் ரோ W. சோ பாருங்க, HW HL. இப்ப இதான பொதுமட்டம். பொதுமட்டத்திலிருந்து எண்ணெய்ட உயரம் 15, எண்ணெய்ட அடர்த்தி 800, நீர் அடர்த்தி 1000. இப்படி வரும். ரெண்டையும் சுருக்கலாம். ரைட். சோ இதுல இருந்து HW 8 தர 15 இல்லையா? அப்ப என்ன வரும்? 120 10 12 சென்டிமீட்டர். ஆக பொதுமட்டத்தில் இருந்தான எண்ணெய்ட உயரம் 15 அடிக்கக்குள்ள அதே மட்டத்திலிருந்து நீர் உயரம் எவ்வளவுமா? 12 சென்டிமீட்டரா இருக்குது. யோசித்து பாருங்க, இந்த பொதுமட்டம் இங்க இருக்குது, இதுல இருந்து நீர் உயரம் 12 சென்டிமீட்டர் வரும் சமன்பாடு நமக்கு சொல்லுகின்றால், இதுல இங்க நீர் கீழுக்கு இறங்கினது எக்ஸ், இங்க நீர் மேலுக்கு எழுந்தது எக்ஸ் இல்லையா? அப்ப இந்த தூரம் எக்ஸ், இதெல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த தூரம் எக்ஸ், இது 8, இது எக்ஸ். ஆக 12ங்கிறது எக்ஸ் பிளஸ் 8 பிளஸ் எக்ஸுக்கு சமம். எனவே 2x, இந்த 8 இங்கால வந்தா 12 மைனஸ் 8 4க்கு சமம். அப்ப எக்ஸ் சமன் என்ன வரும்? இந்த 2ஆல சுருக்கினா 2 சென்டிமீட்டர். சோ இந்த பொதுமட்டம் கீழுக்கு இறங்கின தூரம் 2 சென்டிமீட்டர். விளங்குதா? விளங்குனிக்க உண்மையா இங்க என்ன நடந்துக்குங்கிறத சொன்னேன். ரைட். அப்ப இது கீழுக்கு இறங்குற அதே அளவு தூரம் இது மேலுக்கு எழும்பும். பொதுமட்டத்தில் இருந்தான உயர வித்தியாசம் 12 இப்பண்டா, இதுவும் எக்ஸ், இது கீழுக்கு இறங்கினது எக்ஸ்.
அப்ப இது எக்ஸ், இது எக்ஸ், இது 8. இதை பூனையும் கூட்டி வரதான் 12. அல்லது இதை சிம்பிளா எப்படி செஞ்சிருக்கலாம்? இது வந்துட்டு என்ன நடந்துக்குங்கிறத நான் சொன்னேன். இதை நீங்க சிம்பிளா எப்படி கால்குலேட் பண்ணிருக்கலாம் என்றால், பொதுமட்டத்தில் இருந்தான உயரத்தை ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுங்க. இதெல்லாம் கீறி கொண்டிருக்க தேவையில்லை. நீங்க சிம்பிளா எப்படி கால்குலேட் பண்ணிருக்கலாம்னு சொல்றேன். பொதுமட்டத்தில் இருந்தான நீர்ற உயரத்தை கால்குலேட் பண்ணுங்க. 12 வரும். ஆரம்பத்துல நீர்ற உயரம் என்ன? 8. இப்ப எவ்வளவு? 12. சோ 8ல இருந்து 12ஆ மாறுது. சோ நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. 8ல இருந்து நீர்ற உயரம் 12ஆ மாறுதுண்டா நீர்ற உயரம் 4 சென்டிமீட்டரால அதிகரிச்சிருக்குது. நீர்ற உயரம் 4 சென்டிமீட்டரால அதிகரிக்குதுண்டா ஒரு பக்கம் நீர் 2 சென்டிமீட்டரால கீழுக்கு இறங்கணும், அடுத்த பக்கம் நீர் 2 சென்டிமீட்டரால மேலுக்கு உயரும். விளங்குதானே சொல்றேன்? சும்மா இப்படி யோசித்து பாருங்க. சில பேருக்கு இது கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கிறேன். இப்ப நான் இந்த கையை 2 பக்கம் இப்படி வச்சிருக்கிறேன், ஒரே மட்டத்துல வச்சிருக்கிறேன். சரியா? நான் இந்த கையை 2ஐயும் ஒரே மட்டத்தில் வச்சிருக்கிற மாதிரி கற்பனை செய்யுங்க. நான் இந்த பக்கம் இந்த கையை 2 சென்டிமீட்டர் கீழுக்கு தள்ளினா இது மேலுக்கு 2 சென்டிமீட்டர் உயரும். இப்ப பாருங்க, நான் இதை 2 சென்டிமீட்டர் தள்ளுறேன். அப்ப இது என்ன செய்யும்? மேலுக்கு 2 சென்டிமீட்டர் போகும். அப்ப கை இங்க இருந்து இது 2 சென்டிமீட்டர் கீழுக்கு போவே, இது 2 சென்டிமீட்டர் மேலுக்கு போகும். சோ மொத்தத்துல இதுக்கும் இதுக்கு இடையிலான உயர வித்தியாசம் எவ்வளவு? 4 சென்டிமீட்டரா வரும். எனவே உயர வித்தியாசம் 4ஆக அதிகரிச்சிருக்குதுண்டால் சரியான, இந்த பக்கம் நீர்மட்டம் கீழுக்கு இறங்கினது 2, இந்த பக்கம் நீர்மட்டம் மேலுக்கு உயர்ந்தது 2. அப்ப பொதுமட்டம் கீழுக்கு இறங்கின தூரம் எவ்வளவு? 2 சென்டிமீட்டர். விளங்குதா? சோ நிறைய பேர் வந்துட்டு பிழையா விட அனுப்பியிருக்கிறீங்க. கட்டாயம் ஒழுங்கா யோசிங்க, சரியா யோசித்து பாருங்க. என் டவுட் இருந்தா கேளுங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்த கேள்வி எடுங்க. அப்போ அதுக்கு அடுத்த கேள்வி சரியா? ஓகே. ரைட், பாருங்க. படத்தில் காட்டியவாறு ரோவன் ரோட்டு அடர்த்தியுடைய திரவங்கள் காணப்படுகின்றன. சைன் தீட்டாவின் தொடர்பை பெறும் கோவையை எழுதுக. சைன் தீட்டாவின் தொடர்பை பெறும் கோவையை எழுதுக. கவனிங்க, முதலாவது இந்த உயரம் h2, இந்த உயரம் h1, அப்படிதானே? இப்ப நீங்க முதல் சரியா புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், ஒரே கிடைமட்டத்துல நீங்க அமுக்கத்தை சமப்படுத்துறேன் அப்படிங்கிற பெயர்ல இங்க இருக்கிற அமுக்கத்தையும் இங்க இருக்கிற அமுக்கத்தையும் நீங்க சமப்படுத்த கூடாது. ஏன், என்ன காரணம் என்றால், இது ρ2 அடர்த்தியுடைய ஒரு திரவம், இது ρ1 அடர்த்தியுடைய இன்னும் ஒரு திரவம். நாம் என்ன சொல்றோம்னா, ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கம் சமனுங்கிறது ஒரே வகை திரவத்துக்குரிய தியரி. சரியானே? அப்ப வெவ்வேறு திரவங்களுக்கு ஒரே கிடைமட்டத்தில் நீங்க அமுக்கத்தை என்ன செய்ய இயலாது? சமப்படுத்த இயலாது. இது முதலாவது பாயிண்ட். இப்ப நாம இந்த கேள்வியில எப்படி இத அமுக்கத்தை நம்ம சமப்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திரவ தொகுதி ஓய்வில் இருக்குது, அப்படித்தானே? சமநிலையில இருக்குது. ஆக இந்த ρ1 அடர்த்தியுடைய திரவமும்
ρ2 அடர்த்தியுடைய திரவமும் இந்த இடத்துல அப்படியே சமநிலையில தான் இருக்குது. ஆக நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த புள்ளியில இருக்கிற அமுக்கம் இதான பொது இடைமுகமும் கூட. ரெண்டு திரவங்களும் தொட்டு கொண்டிருக்கிற இடம் இதானே. சோ இந்த பொது இடைமுகத்துல நாம அமுக்கத்தை சமப்படுத்துவோம். அதாவது யோசித்து பாருங்க, இந்த இடத்துல இருக்கிற அமுக்கம் தான் இந்த இடத்துல இருக்கு. ஏன் ஏன் நான் அப்படி சொல்றேன்? ஏன், என்ன காரணம்? இது எல்லாமே ஒரே திரவம். அப்ப இங்க இருக்கிற அமுக்கம் இங்க இருக்கிற அமுக்கத்துக்கு சமம் தானே. இந்த இந்த புள்ளி இந்த திரவத்துக்கு சொந்தமான புள்ளி தானே. அப்ப இந்த இடத்துல இருக்கிற அமுக்கம் இங்க இருக்கிற அமுக்கத்துக்கு சமன். அதே போல இங்க இருக்கிற அமுக்கம் இங்க இருக்கிற அமுக்கத்துக்கு சமன். ஏன்? இது எல்லாமே ஒரே திரவம். அப்ப இந்த புள்ளி இந்த திரவத்துக்கு சொந்தம், இந்த புள்ளி அதே திரவத்துக்கு சொந்தம். அப்ப ஒரே கிடைமட்டத்துல ஒரே திரவம். அப்ப இங்க இருக்கிற அமுக்கம் இங்க இருக்கிற அமுக்கத்துக்கு சமன், ஒரே திரவம். இங்க இருக்கிற அமுக்கம் இங்க இருக்கிற அமுக்கத்துக்கு சமன், ஒரே திரவம். மொத்தத்துல இங்க இருக்கிற அமுக்கமும் இங்க இருக்கிற அமுக்கமும் என்ன? சமன். அதாவது இது எக்ஸ் இது வையின்டா, எக்ஸ்ல இருக்கிற அமுக்கமும் வையில இருக்கிற அமுக்கமும் சமன். விளங்குதா? சோ ஃபர்ஸ்ட்டுக்கு நாம சொல்ல வாரது, இந்த இடத்துல இருக்கிற அமுக்கம் இங்க இருக்கிற அமுக்கத்துக்கு சமன், ரெண்டும் ஒரே திரவம். இதே மாதிரி இங்க இருக்கிற அமுக்கம் இங்க இருக்கிற அமுக்கத்துக்கு சமன், இது ரெண்டும் ஒரே திரவம், ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கம் சமன். அப்ப ஃபைனலி இங்கேயும் இங்கே அமுக்கம் என்ன? சமன். விளங்குதா? சோ இங்கேயும் இங்கே நீங்க அமுக்கத்தை என்ன செய்யக்கூடாது? அவசரப்பட்டு சமப்படுத்தக்கூடாது. இது வேற வேற திரவங்கள், நம்ம டைரக்டா சொல்ல முடியாது. ஆனா நம்ம இப்ப என்ன சொல்லலாம்னா இணை இணை அமுக்கம் என்னதான் சமன் உறுதியா சொல்லலாம். இப்ப பாருங்க, இவ்வளவும் H2, இந்த நீளம் L. இதுல வந்துட்டு அந்த இந்த சின்ன சின்ன வளைவுகளுக்குரிய நீளத்தெல்லாம் புறக்கணிங்களா. சோ இந்த நீளம் L. இப்ப யோசித்து பாருங்க, இந்த குழாயிட இந்த கோணம் தீட்டா, சரியான? இந்த நீளம் L என்று தாராங்க, இந்த நீளம் L என்று தாராங்க, சரியான? இந்த நீளம் L, இந்த கோணம் என்ன? தீட்டா. அப்ப இது L, இந்த கோணம் தீட்டாண்டால் ரைட். இந்த உயரம் என்ன அளிக்கும்? இந்த கோணம் தீட்டா, இந்த நீளம் L, இந்த உயரம் என்ன வரும்? இது தீட்டாண்டா, இதுவும் தீட்டா. ஆக இது L அரிக்கக்குள்ள இந்த பக்கம் பிரிச்சா L cos தீட்டா. இது ஒரு செங்கோண முக்கோணம். அப்ப இந்த நீளம் L, இந்த பக்கம் பிரிச்சா L cos தீட்டா, இந்த பக்கம் பிரிச்சா L sin தீட்டா. எனவே இந்த நீளத்திட நிலைக்குத்து கூறு L sin தீட்டா. அப்ப இந்த நீளம் L, இந்த நீளத்திட இந்த நிலைக்குத்து கூறு, இந்த கூறு என்னன்னு பாத்தீங்கன்றால், இந்த கூறு என்னன்னு பாத்தீங்கன்னா L sin தீட்டா. இதே கேஸ் தான் இங்கேயும். இந்த நீளம் L, இந்த சின்ன சின்ன வளைவுகளுக்குரிய நீளத்தை புறக்கணிக்கணுமா. சோ இந்த நீளம் L, இந்த கோணம் தீட்டா தானே. ஆக இந்த இந்த நிலைக்குத்து தூரம் என்னன்னு பாத்தீங்கன்னா L sin தீட்டா. விளங்குதா? இது L என்றால் இந்த கோணம் தீட்டானா இந்த கோணம் தீட்டா, கோணத்தின் பக்கம் பிரிச்சா cos தீட்டா, எதிர்பக்கம் பிரிச்சா sin தீட்டா. அப்ப இந்த L இட நிலைக்குத்து கூறு L sin தீட்டா. இப்ப யோசிங்க, இவ்வளவு நீளமும் H2, இவ்வளவு நீளமும் L sin தீட்டா. அப்ப இந்த திரவ மேற்பரப்புல இருந்தான இந்த ஆழம் என்ன வரும்? H2 minus L sin தீட்டாண்டு வரும். அதே மாதிரி இவ்வளவு ஆழமும் H1, இந்த நீளம் L இருந்ததால இதுல பிரித்த கூறு இந்த நீளம் என்ன? L sin தீட்டா. அப்ப இவ்வளவும் H1, இது எவ்வளவும் L sin தீட்டாண்டா, இந்த ஆழம் என்ன? H1 minus L sin தீட்டா. சோ எக்ஸ்லையும் வையிலையும் அமுக்கத்தை சமப்படுத்துறோம். பாருங்க, வளிமண்டல அமுக்கம் பை, இந்த ஆழம் என்ன? H2 minus L sin தீட்டா into ρ1 G, H ρ G. இதுவும் இங்க இருக்கிற அமுக்கம் வளிமண்டல அமுக்கம் பை, ரைட். இந்த ஆழம் என்ன? H1 minus L sin தீட்டா into ρ2 G என்று வரும். சோ பையும் பையும் கழிப்படும், ஜியும் ஜியும் வெட்டுப்படும். ஆக H2 minus L sin தீட்டா into ρ1, H1 minus L sin தீட்டா into ρ2க்கு சமம். கேள்வி இல்லையா? இதை தொடர்படுத்துகிற ஒரு கோவையை பெற சொல்றாங்க. எப்படி வரும்? விளங்குதா? சோ இங்கேயும் இங்கேயும் தான் அமுக்கம் சமன். அப்ப இந்த உயரத்தை காண்றதா நம்மளோட டார்கெட்.
ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா இந்த நீளம் எல்லுன்னு தந்ததால இதை நிலைக்குத்தா பிரிச்சு வாரது எல் சைன் தீட்டான்னு வரும்னு கண்டுபிடிக்கிறோம். அப்ப இது எல் சைன் தீட்டா, இவ்வளவு H2 H2 மைனஸ் எல் சைன் தீட்டா தான் இந்த ஆழம். H1 மைனஸ் எல் சைன் தீட்டா தான் இந்த ஆழம். இப்படி ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கத்தை சமப்படுத்துற விட வந்து சேருது. ரைட்? ஓகே. வேற எதுவும் கேள்விகள், டவுட்ஸ்? அப்ப விளங்குதா ஒரு யூக்ளாய் பிராக்டிக்கல் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன, இதுல நாம யோசிக்க வேண்டிய விடயங்கள் எவ்வளவு இருக்குங்கிற விடயம். ரைட்? இன்னும் நிறைய இருக்குது, இன்னும் பேசுறதா பேசிக்கொண்டே போகலாம். ரைட்? யூக்ளாய்க்குள்ள இன்னும் நாம என்ன செய்யலாம், இன்னும் டீப்பா யோசிக்கலாம். ஒரு சில விஷயங்களை நாம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம்னா நம்முடைய எக்ஸாம்ல நம்ம இதுக்கு பிறகு நிறைய எக்ஸாம்பிள் நாம் செய்ய வேண்டி வரும். அந்த எக்ஸாம்களில் நான் அந்த மாதிரியான சில ஏரியாக்களையும் உள்வாங்கிறதுக்கு பார்ப்பேன். சரியானே? ரைட். ஸோ இதோட நாம் இன்றைய கிளாஸை முடிச்சுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இன்னொரு செஷன்ல வந்துட்டு நாம ஹேயரின் ஆய்கருவி, அதே போல பாஸ் பேப்பர் கேள்விகள், அதே மாதிரி இன்னும் மாடல் கேள்விகளும் இருக்குது, அதை நாம டிஸ்கஸ் பண்ணிக்கொள்வோம். ஓகே, ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதே போல உங்களோட ஒப்பீனியன், இது ஓகே அவங்களுக்கு இடையில பவர் கட்டு மாறி கொஞ்சம் இன்டரப்ஷன் ஒன்று ஏற்பட்டு கிளாஸ்ல, எனிவே ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணித்தான் முடிச்சோம். என்ன மாதிரி உங்களுக்கு திருப்தியா இருக்குதா, அல்லது இன்னும் என்ன செய்யணுங்கிற ஏதாச்சும் சஜஷன் இருந்தாலும் நீங்க அதை எனக்கு தெரியப்படுத்தி கொள்ளுங்க. ஓகே, ஜஸாக்கல்லாஹு ஹைர்.